ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்என்டி. இப்போ நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான சாப்டர். ஆக்சுவலி இது வந்து எப்படி நம்ம நர்வ்ஸ், நம்ம உடம்போட ஒரு கரண்ட் சர்க்யூட் சிஸ்டம், ஒரு சிக்னல் எப்படி ஒருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, நம்மளோட ஹோல் பாடி ஒரு ரெகுலேஷன், மொத்தமே நம்மளோட மெயின் பிரெயின், இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நம்ம உடம்புல என்னது பிரெயின், அப்புறமா அதுலேருந்து இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்ட், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நர்வ் சப்ளை. ஸோ இதெல்லாம் நம்மளோட உடம்போட ஃபங்க்ஷன்ஸை வந்து மோட்டாரும் சரி சென்சரும் சரி நம்மளுக்கு வந்து மானிட்டர் பண்ணுது. ஸ்பெஷல் சென்சர் இருக்கக்கூடிய நம்ம ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் டச், ஸ்கின் எல்லாமே கண்ட்ரோல் பை பிரெயின். எஸ், இதில் மெயினாக நம்மளுக்கு சினாப்ஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அது என்ன, நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் எப்படி வந்து ஒரு ஒரு நியூரானில் எப்படி அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது அதன் ஜஸ்ட் பிரெயினோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட பார்ட்ஸ், அந்த ஒரு பார்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன், அவ்வளோதான். மற்றபடி ரிஃப்ளெக்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் என்ன, அதோட பார்ட்ஸ், அதோடைய மெக்கானிசம், அதெல்லாம் படிக்கணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சொமேட்டிக் ஃபங்க்ஷன். சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் டு. ஓகே, இந்த சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஓகே, நம்ம உடம்புல வந்து இப்போ சிஎன்எஸ் இருக்கு, பிஎன்எஸ் இருக்கு. ஓகேங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சென்டர், அதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் ஒரு சர்க்யூட் மாதிரி. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே வந்து தான் அது ஒரு என்ன என்ன தேவைப்படுதோ அதை இன்டர்பிரேட் பண்ணி மற்ற பாடி பார்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணோம். அந்த மாதிரி சென்ட்ரலாக இருக்கக்கூடிய பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு மூலமாக உடம்பு ஃபுல்லாக சிக்னல் ஸ்ப்ரெட் ஆகும். அது சென்ட்ரல் சிஎன்எஸ். பிஎன்எஸ் ஒன்று, தட் இஸ் பெரிஃபரல். ஓகே, பிஎன்எஸ் ஃபார் ஓகே பெரிஃபரல், சென்ட்ரல். ஓகே, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். Peripheral nerve system we have somatic and autonomous. Okay, somatic and autonomous நம்ம பிரிப்போம். ஓகே, somatic nerve system அப்படின்னா என்னன்னா, அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லைக் மசில்ஸ். சொமேட்டிக்னா என்ன, நம்ம உடம்புல ஒரு செல்ஸ் எல்லா அந்த மசில்ஸ், நம்மளோட ஒரு வாலண்டரி மூமெண்ட்ஸ். நம்ம கை இப்படி தூக்குறோம், அது ஒரு சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். நடக்கிறது, நம்ம பேசுறது, விச் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம வாலண்டரியா நம்ம பண்றது எல்லாமே சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கீழே வரும். ஸோ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்ல இட் இஸ் அகைன் சப்டிவைடட் இன்டு ஏஎன்எஸ் அண்ட் பிஎஸ். தட் இஸ் autonomic and no, it's like sorry. அதாவது ஏஎன்எஸ்ங்கிறது தான் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அது கீழே டூ சப்டிவிஷன், தட் இஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஓகே, சிம்பத்தட்டிக் நான் இந்த ஃபோர்த் சாப்டர் கிளியரா இந்த கொஸ்டின் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஸோ இது வந்து என்னன்னா அட்டானமஸ், லைக் ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அதில் பிஎன்எஸ், சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக், அது ரெண்டுமே ஆப்போசிட் இதில் ஃபங்க்ஷன் பண்ணும். In our question concern, we have to deal with somatic nervous system. சொன்ன மாதிரி somatic nervous system நம்ம ஓன் கண்ட்ரோல்ல பண்ணக்கூடிய, நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இருக்கக்கூடிய மசில்ஸ்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, வாலண்டரி மஸ்குலர் ஆக்ஷன் இந்த நர்வ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், எஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ். இன்வாலண்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே இட் வில் கம் அண்ட் இன்வாலண்டரி ஆட்டோமேட்டிக்காக அட்டானமஸ்ல வரும். அது ஸ்மூத் மசில்ஸ் இஸ் இன்வாலண்டரி நேச்சர் இல்லையா, அதுவும் அட்டானமஸ் கீழே வரும், கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஷுட் பி ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே நம்ம இட் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ. டென்ட்ரைட்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் டேஷ் செல் பாடி அண்ட் ஆக்சன் டிரான்ஸ்மிட்டர்ஸ் டேஷ். இது வந்து என்னன்னா டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம், எந்த டைரக்ஷன்ல, டுவர்ட்ஸா அவே ஃப்ரமா. டென்ட்ரைட்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் அவே ஃப்ரமா டுவர்ட்ஸா, டுவர்ட்ஸ் செல் பாடியா இல்லை அவே ஃப்ரம் செல் பாடியா.
செல் பாடிக்கு நோக்கி போதா இல்ல செல் பாடியில இருந்து அந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதான்னு கேக்குறாங்க. ஒரு நியூரல் ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போமா? நியூரல் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் ரஃபா வரையறேன். ஜஸ்ட் ஓகே. ஓகே. இப்ப இந்த பார்ட் தீஸ் ஆர் டென்ட்ரைட்ஸ். ஓகே. அந்த மெயின் செல் பாடியில இருந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய திங்ஸ் தான் டென்ட்ரைட்ஸ் சொல்லுவோம். Dendrites. And then cell body. This is cell body. The central thing with the round nucleus is cell body. Okay. So this is axon. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு நியூரான்ல நம்ம நர்வ் இம்பல்ஸ் என்னன்னா இட் இஸ் யூனி டைரக்ஷனல். அதாவது ஒரு டைரக்ஷன் தான் ஃப்ளோ ஆகும். எதர் இப்படி இருந்து இப்படி இல்லை மேல இருந்து கீழே அப்படிதான் ஃப்ளோ ஆகும். பட் இந்த நியூரான்ஸ்ல இட் இஸ் யூனி டைரக்ஷன். இட் டிராவல்ஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா? அதாவது நர்வ் இம்பல்ஸ் டிராவல்ஸ் அது okay. இந்த எல்லோ ஆரோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா? நர்வ் இம்பல்ஸ் எப்பவுமே இட் வில் பி டிராவல் இன் திஸ் டைரக்ஷன். இந்த ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் நர்வ் இம்பல்ஸ் டிராவல் ஆகுமே. ஓகே. நோ வில் கம் டு கொஸ்டின். அது ஏன் நான் ஒரு சினாப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்றேன். ஓகேவா? டென்ட்ரைட்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் ஃபார் இம்பல்ஸ். இந்த நான் டென்ட்ரைட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா? திஸ் திங் திஸ் டென்ட்ரைட். ஸோ டென்ட்ரைட் இம்பல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? டுவர்ட்ஸ் தி செல் பாடி. ஓகேவா? செல் பாடி டென்ட்ரைட்ஸ்ல இருந்து செல் பாடிக்கு வருது. ஸோ டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் நாட் அவே ஃப்ரம். செல் பாடி அப்படி எடுத்துட்டு போல, செல் பாடி வந்து இப்படி உள்ள கீழே எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் செல் பாடி. அண்ட் ஆக்ஸான் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ். இப்போ ஆக்ஸான் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க இந்த இடத்துல ஆக்ஸான் மார்க் பண்ணிட்டு இல்லைங்களா? திஸ் திங். இந்த ஆக்ஸான் வந்து செல் பாடியில இருந்து எடுத்துட்டு போகுது. ஸோ இம்பல்ஸ் ஆக்ஸான் வந்து செல் பாடி அவே ஃப்ரம் செல் பாடியில இருந்து கீழே இறக்கிட்டு எடுத்துட்டு வருது. ஃப்ரம் தட் அவே ஃப்ரம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அவே ஃப்ரம் செல் பாடி. ஸோ டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? டென்ட்ரைட்ஸ் வந்து செல் பாடிக்கு வருது. டுவர்ட்ஸ் செல் பாடியில இருந்து ஆக்ஸானுக்கு போகுது. அவே ஃப்ரம் ஆக்ஸான் எடுத்துட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். பைபோலார் ஆக்சான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அந்த மாதிரி மூணு டைப்ஸ் பார்த்துருப்போம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? பைபோலார் அப்படின்னா பை மீன்ஸ் டூ இல்லைங்களா? அது நம்மளுக்கு தெரியும். பை இண்டிகேட்ஸ் டூ. பைபோலார் ஆக்சன் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சன்ஸ் அண்ட் இல்லைங்களா? எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். ஓகே. இப்போ இந்த பைபோலார் யூனிட்ஸ் என்னன்னா நான் வந்து காட்டுறேன் பாருங்க. திஸ் இஸ் செல் பாடி. இது கீழே அசோசியல் நமக்கான ஆக்ஸான் இருக்கும். ஓகே. டென்ட்ரைட் வந்து ஒரே ஒரு டென்ட்ரைட் தான் இருக்கும். ஓகேங்களா? டென்ட்ரைட் should be only one dendritic branch will be present. ஓகேங்களா? இது டென்ட்ரைட். திஸ் இஸ் ஆக்ஸான். ஓகேவா? டென்ட்ரைட் பிரான்ச் வந்து ஒன்று இருக்கும். இப்போ இது பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு ரெண்டு பக்கம் போல் இருக்க மாதிரி இருக்குது. பைபோலார். ஓகேவா? இது பைபோலார். இந்த டைப் ஆஃப் நியூரான் ஆக்சான்ஸ் வந்து நியூரான்ஸ் ஆக்சான்ஸ் எங்க இடத்துல இருக்கு நம்ம உடம்புலன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் பிரசன்ட் இன் தி ரெட்டினா ஆஃப் ஐ. இந்த மார்க்கவே கூடாது நீங்க. பைபோலார் ஆக்சான், ரெட்டினா ஆஃப் ஐ. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பைபோலார் நியூரான், ரெட்டினா ஆஃப் ஐ. ஓகேங்களா? ரெட்டினா ஆஃப் ஐ, பைபோலார் நியூரான். அவ்வளவுதான். இந்த ஆப்டிக் நர்வ்ல இருந்து பைபோலார் நியூரான் டைப் தான் எடுத்து நம்மளுக்கு வந்து அந்த சி பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்பும். பைபோலார் நியூரான்ஸ், ரெட்டினா ஆஃப் ஐ. ஓகே. கண்ணில் வந்து பைபோலார் நியூரான் இருக்கும். ஆப்ஷன் ஏ. விச் பாத் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் கரெக்ட்? ஓகே. இந்த டிரான்ஸ்மிஷன் எங்க இருந்து எங்க வருதுன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான். ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா?
டென்ட்ரைட்லேருந்து செல் பாடியிலேருந்து ஆக்சான், ஆக்சான் வந்து திருப்பி சினாப்ஸுக்கு வந்து ஆக்சான் டெர்மினல் வந்து அடுத்தபடி அப்படியே இன்னொரு நியூரானுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ சுட் பி ஃப்ரம் டாப் டு பாட்டம் இல்லையா? டிரான்ஸ்மிஷன் இஸ் கரெக்ட். ஏ ஏபிசி பிஏபிசி நோ 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 ஏபிசி ஏ டென்ட்ரைட்டு, பி செல் பாடி, அங்கேருந்து சி எப்படி ஆக்சானு, அவ்வளோதான். ஓகேவா? ஏபிசி ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா? ஏ இஸ் ஏ டென்ட்ரைட் இப்படி உள்ள வருது, அங்கேருந்து அப்படியே செல் பாடிக்குள்ளே போகுது, செல் பாடியிலேருந்து இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தி ஆக்சான், அது இன்னொரு இன்னொரு ஒரு நர்வ் கூட சேம் ஜாயின் ஆகிட்டு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? டென்ட்ரைட் செல் பாடி எல்லா நர்வுமே இந்த பாத்வே தான். இதுல டைரக்ஷன் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. இட் இஸ் யூனி டைரக்ஷனல். டென்ட்ரைட் செல் பாடி ஆக்சான். ஓகேவா? அதுக்கடுத்து அப்படியே இன்னொரு நர்வ். ஓகேவா? ஜஸ்ட் கோ ஆன். ஆப்ஷன் ஏ மேக்ஸி காலம் யூனிபோலார் யூனிபோலார் பைபோலார் யூனிபோலார் பைபோலார் மல்டிபோலார் அது எங்கெங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூனிபோலார் நான் பைபோலார் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். யூனிபோலார் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். யூனிபோலார் செல் பாடி வில் பிரசன்ட் ஆக்சான். ஓகே. டென்ட்ரைட் வில் பி ஆப்சன்ட். யூனிபோலார் டென்ட்ரைட்ஸே இருக்காது. ஓகேங்களா? டென்ட்ரைட்ஸே இட் வில் நாட் பி தேர் யூனிபோலார்ல. பைபோலார் நம்ம பார்த்த மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அது தட் இஸ் பைபோலார். அண்ட் தென் மல்டிபோலார் வந்து நம்ம ஜென்ரலாக நார்மலாக நம்ம ஒரு தட் இஸ் நார்மல் நியூரான் செல் பாடி. ஓகே, திஸ் நார்மல் நியூரான் வந்து மல்டிபோலார் நியூரான். இது வந்து யூனிபோலார்னா நோ டென்ட்ரைட்ஸ், பைபோலார்னா ஒரே ஒரு டென்ட்ரைட் இருக்கும், மல்டிபோலார்ல மோர் தேன் டூ டென்ட்ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் மல்டிபோலார். இப்போ யூனிபோலார் என்னன்னு கேட்டது. யூனிபோலார்னா செல் பாடி வித் ஒன் ஆக்சான் ஒன்லி. ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருவாங்க. யூனிபோலார்னா ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான். ஓகேங்களா? ஒன்லி ஒன் ஆக்சன் இஸ் பிரசன்ட், நோ டென்ட்ரைட். இட் இஸ் ஃபவுண்ட் யூஸ்வலி எம்பிரியோனிக் ஸ்டேஜ். எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஆக்சன் நம்ம பார்க்கலாம். பைபோலார்னா ஒன் ஆக்சான் ஒன் டென்ட்ரைட். ஓகேவா? செல் பாடி வித் ஒன் ஆக்சான் டூ டென்ட்ரைட்ஸ். டூ வரும்போது கிடையாது. செல் பாடி வித் ஒன் ஆக்சான் ஒன் டென்ட்ரைட். திஸ் இஸ் தி பைபோலார். ஓகே. ஸோ ஃபவுண்ட் ரெட்டினா ஆப்ஷன் பைபோலார் ரெட்டினோபை. பைபோலார்னாலே கண்ணு ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. பைபோலார் ஆப்ஷன் பி வந்து பி. மல்டிபோலார் பாருங்க, டூ ஆர் மோர் ஆக்சன் ஒன்று இருக்கும், பட் டென்ட்ரைட்ஸ் வந்து பாருங்க டூ ஆர் எத்தனை டென்ட்ரைட்ஸ் இருக்கு பாருங்க. இட்ஸ் லைக் ஹேண்ட்லியா ஃபார்ம் அந்த மாதிரி மோர் தென் டூ டென்ட்ரைட்ஸ் இருக்கிறது மல்டிபோலார். மல்டினா மோர் தென் டூ இல்லைங்களா? ஸோ திஸ் ஷுட் பி திஸ் இஸ் ஏ சி பி. ஓகே. A1 B3 C2 A1 B3 C2 A1 B3 C2 option A. Okay. The cerebrum is made up of how many cerebral hemispheres? Okay. Cerebrum is the very important part of brain, ரொம்ப டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இட் இஸ் மேட் ஆஃப் எவ்வளோ cerebral hemispheres கேட்டிருக்காங்க. If you take a cerebrum, one, two. This is cerebral hemisphere. ஓகேவா? cerebrum is two cerebral hemispheres. ஓகேவா? Like it will be like this. Okay. இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர், ரெண்டும் சேர்த்தா இது செரிபிரல் ஹெமிஸ்பியர், செரிப்ரம்னு சொல்லுவோம். தெர் ஆர் டூ செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ் கனெக்டட் பை கார்பஸ் கொலாசம். ஓகே. ஒரு மெட்டீரியல் இருக்கும். கார்பஸ் கொலாசம் அப்படிங்கிறது ரெண்டு ஹெமிஸ்பியர், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை இட் வில் கனெக்ட். கார்பஸ் கொலாசம் இது ஆர் நர்வ் ஃபைபர்ஸ் தான், நத்திங். ஓகே. நர்வ் ஃபைபர்ஸ் கனெக்ட் பண்ணும் ரெண்டு ஹெமிஸ்பியரையும். டோட்டலி தெர் ஆர் டூ. ஆப்ஷன் பி. செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செரிப்ரல் கார்டெக்ஸ். Okay. Cerebral cortex grayish in appearance, thrown into prominent folds known as sulcine gyri. Yes, இது நீங்க அந்த ஒரு பிரெயின்ல ஏதாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு 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 இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட் செக்ஷன் சொல்கிறேன். ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு 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 இருக்கும். ஒரு இப்படி மடக்கி மடங்கி ஃபோல்ட்ஸோட இருக்கும். சல்கையன் கைரி அப்படின்னா ஒரு சல்கஸ்னா சர்க்கஸ் கைரி, சர்க்கஸ் கைரி, அது ஒரு டிப்ரெஷன் சல்கஸ், ஒரு பல்ஜ். அதுக்கப்புறம் படிப்பீங்க, இது சர்க்கை கைரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல் கட்டக்ஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் இன்ஃபோல்டிங் ஒரு பல்ஜிங் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும்.
Concentrated neuron cell body gives gray color to the cerebral cortex. Fibers of the tract covered with myelin sheath constitute the inner part of cerebral hemisphere. Cerebrum is wrapped around the structure called medulla. ஓகே, இது வந்து மெடுல்லா. மெடுல்லாங்கிறது செரிப்ரமுக்கும் சம்மந்தமே இல்லை. இட் இஸ் பிரசன்ட் இன் தி பிரெயின் ஸ்டெம். ஸோ மெடுல்லா வந்து செரிப்ரம்ல ரொம்ப கீழே இருக்கும். ஸ்பான்ஸ் மெடுல்லா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? அதே கிரேஸ் இன் அப்பியரன்ஸ். ஏன் மெயிலின் ஷீட் கிரே கலர் இருக்கும், அதனால அந்த கிரே கலர் அப்பியரன்ஸ் கொடுக்கும். கவுட் மெயிலின் ஷீட் கன்சிடர் இன்னர்ஸ் பாடம் சொல்லி மெயிலின் ஷீட் இருக்கும். ஓகேவா? ஒன்லி திங் இஸ் செரிப்ரம் வந்து மெடுல்லா சுத்தி எல்லாம் இல்லை. இட் இஸ் பிரசன்ட் இன் டாப் மோஸ்ட். மெடுல்லா வந்து வேற இடத்துல ஹைன் பிரெயின்ல மெடுல்லா இருக்கு. இது ஃபோர் பிரெயின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். Which of the following is true about hypothalamus? Yes. Hypothalamus is towards base of thalamus. Hypona என்ன? Hypo means below. Hypona கீழே. Below கீழே இருக்கு. Hypothalamus அப்படின்னா below thalamus. Thalamus ஓட பேஸ் கிட்ட இருக்கு. பேஸ் below everything is same இல்லையா? ஸோ பேஸ் ஆஃப் thalamus அந்த thalamus இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் thalamus இங்க இருக்குன்னா hypothalamus will be here. Okay. This yellow color is hypothalamus, red is round வந்து thalamus. Thalamus கீழே இருக்கிறது hypothalamus. அந்த hypo பேர்ல இருக்கு hypothalamus. Okay. So base of the thalamus, it is correct. This is true. Contains neurosecretory cells. That is very important. Neurosecretory. Hypothalamus என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது? எனி கெஸஸ்? ஹைபோதலாமஸ் வந்து நீங்க ஜெனரலா வந்து thirst, hunger, temperature சொல்லுவீங்க. பட் இட் ஆல்சோ செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் ஹைபோதலாமஸ் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி ஹைபோதலாமஸ் செக்ரீட் வந்து ஒரு ரெண்டு மெயின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுவீங்க. அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். கொனாடோட்ரோபின் ரிலீஸ் ஹார்மோன். திஸ் இஸ் இது வந்து ஸ்டிமுலேட்டரி. நம்ம இன்ஹிபிட்டரிக்கு ஒன்று இருக்கு. தட் இஸ் செமடோஸ்டாட்டின். ஜிஎன்ஆர்எச் அண்ட் செமடோஸ்டாட்டின் ரெண்டுமே வந்து ஹைபோதலாமஸ் செக்ரீட் பண்ணும். இது இல்லாம நம்ம போஸ்டர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஸ்டோரா இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு ஹார்மோன். என்னது? ஏடிஹெச் அண்ட் தென் ஆக்சிடோசின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேபர். ஓகே, குழந்தை டெலிவரி ஆகணும். திஸ் ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே செக்ரீட்டட் பை ஹைபோதலாமஸ் தான். ஹைபோதலாமஸ் செக்ரீட் பண்ணி ஒன்லி ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு மட்டும்தான் போஸ்டர் பிட்யூட்டரி. ஸோ தீஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணா இதுக்கு எல்லாமே நமக்கு என்ன தேவை? நியூரோ செக்ரீட்டரி செல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ this is true statement. It contains this center of thermoregulation, temperature regulation. Temperature regulate பண்றதுக்கு ஹைபோதலாமஸ் சென்டர் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட். Which of the following is true about midbrain? Okay, midbrain பத்தி எது ட்ரூன்னு கேக்குறாங்க. A canal called cerebral aqueduct passes through the midbrain. Yes. செரிபிரல் அக்யூடக்ட் அப்படின்னு ஒரு கேனல் அது விச் இஸ் பாஸ் மிட்பிரெயின். ஒரு மிட்பிரெயின் இருக்குன்னா அந்த மிட்பிரெயின்குள்ள செரிபிரல் அக்யூடக்ட் அப்படின்னு ஒரு கேனல் பாஸ் ஆகும். தி டார்சல் போர்ஷன் ஆஃப் மிட்பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரவுண்ட் ஸ்வெல்லிங் கால் கார்பரா குவாட்ரிஜெமினா. எஸ். டார்சல் போர்ஷன் என்ன நான் சொல்லியிருப்பேன். டார்சல் மீன்ஸ் பிஹைண்ட், பேக் சைட். வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைட். டார்சல்னா பேக், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட். அந்த மிட்பிரெயினோட டார்சலோட மிட்பிரெயினோட பின் பகுதியில 4 ரவுண்ட் ஸ்வெல்லிங் இருக்கு. தட் இஸ் கால்ட் கார்பரா குவாட்ரிஜெமினா. இட் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு மிட்பிரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இது பேக் சைட் ஆஃப் டார்சம் ஆஃப் மிட்பிரெயின் நம்ம பேசுவோம். பேக் சைட் ஆஃப் பிஹைண்ட் மிட்பிரெயின்ல we have 4 lobes. Okay, they are called corpora, quadrigemina. See this word quadri. Quadrina என்ன? quadruples, triples, doubles, quadruples. quadrina 4 இல்லையா? எத்தனை லோப்ஸ் இருக்கு? 4. பேர்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பேரை வச்சு ட்ரை பண்ண பாருங்க. நீங்க ஒரு வேர்டை வச்சு எவ்வளவோ ஸ்டோரிஸ் யூ கேன் கிரியேட். அதை வச்சு ஏன்னா அதை வச்சு அவங்க நேம் பண்ணியிருப்பாங்க. ஹைபோதலாமஸ், தலாமஸ் கீழே அந்த மாதிரி அந்த வேர்டை நீங்க பிரேக் பண்ணுங்க. கார்பரா குவாட்ரிஜெமினா. ஓகேங்களா? ஸோ மிட்பிரெயின்ல சம்திங் ரிலேட்டட் மிட்பிரெயின் ஞாபகம் வச்சுனா போதும். மிட்பிரெயின்ல 4 லோப் இருக்கு பின்னாடி. அதுக்கு பேர் கார்பரா குவாட்ரிஜெமினா. அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிடலாம். ஒரு வேர்டை வச்சு கிரியேட் சென்டென்ஸ். ஸோ அந்த வேர்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. ஜஸ்ட் இது ஏதோ ஒரு மாதிரி கார்பரா குவாட்ரிஜெமினா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்க மனப்படம் பண்ணி படிக்காதீங்க. அந்த வேர்டை முடிஞ்ச அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணி ஒரு சப்வேர்டுக்கான மீனிங் கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா நீங்க சென்டென்ஸ் மிக பண்ண தேவையில்ல, வேர்டு மிக பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்க அந்த வேர்டு வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தியரி எக்ஸாம்ஸ். ஓகே.
Okay, this is the correct statement. It forms the part of brainstem. Okay, midbrain. Yes, brainstem starting point midbrain தான். மிட்பிரெயின் இது மிட்பிரெயின்னா ஓகே, இது மிட்பிரெயின் அப்படின்னா இங்க இருந்து பான்ஸ் தலாமஸ் அப்படி கீழே ஸ்பைனல் கார்டில் அப்படியே போகும். ஸோ பிரெயின் ஸ்டெமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மிட்பிரெயின். ஓகே, this is midbrain. It should become pons. This is midbrain, pons, தலா மிடில் ஆப்ளிங்கேட்டா அப்படியே ஸ்பைனல் கார்டு அப்படியே இறங்கி அந்த ஸ்கல் அவுட்லெட் வந்து இட் கோ டு ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரெயின் ஸ்டெம் மிட் பிரெயின் தான். ஓகே, ஆல் ஆஃப் தி அபோவ் கரெக்ட். லிம்பிக் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். லிம்பிக் சிஸ்டம் ஸ்பெஷல் சிஸ்டம். நம்ம இருக்கக்கூடிய மோட்டிவேஷன், அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கக்கூடியது, அழுறது, சிரிக்கிறது, செக்ஷுவல் பிஹேவியர், அஃபெக்ஷன், இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அது எல்லாமே ஒரு இதுல வரும். லிம்பிக் சிஸ்டம் இட் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி அமிக்டாலா, ஹிப்போ கேம்பஸ், அந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நீங்க லிம்பிக் சிஸ்டம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா லிம்பிக் சிஸ்டம் செக்ஷுவல் பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணும். மோட்டிவேஷன், அந்த ஒரு எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுத்து, இப்போ நீங்க நீட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான மோட்டிவேஷன் இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆனால் தான் யூ வில் கெட் மோட்டிவேஷன் அண்ட் வில் பி ஸ்டார்ட் டு ஸ்டடி. நிறைய மார்க்ஸ் பண்ணுவீங்க. இட் வில் ஹெல்ப் டு டூ ட்ரை டு ஆக்டிவேட் தி லிம்பிக் சிஸ்டம். அண்ட் அஃபெக்ஷன் அஃபெக்ஷன் அந்த மாதிரி நம்ம பாசம் காட்டுறது அது எல்லாமே லிம்பிக் சிஸ்டம் கீழே தான் வரும். எவ்ரி திங் போத் மைனஸ் அண்ட் ப்ளஸ், கம்மியாக இருக்கட்டும் அதிகமாக சொல்லி போத் கொஞ்சம் போய் லிம்பிக் சிஸ்டம். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் பி. கார்போரா குவாட்ரிஜெமினா என்னது மிட் பிரெயின். கார்போரா குவாட்ரிஜெமினா பேர் கேட்டாலே யூ ஷுட் பி டக்குனு என்ன வரும், மிட் பிரெயின் வந்துடணும். ஸோ குவாட்ரிஜெமினா 4 லோப்ஸ் இருக்கு. ஆர் பிரசன்ட் ஆன் டேஷ் போர்ஷன் ஆஃப் தி mesencephalon. Mesencephalon is another scientific term, biological term for the midbrain. That is not midbrain. Okay, midbrain வச்சுக்கோங்க. இது பிரசன்ட் ஆன் தி எந்த இடத்துல இருக்கு, டார்சல் போர்ஷன். நம்ம படிச்ச மாதிரி மிட்பிரெயினுக்கு பின்னாடி 4 லோப் இருக்கு. பின்னாடி மீன்ஸ் பேக் சைட், டார்சல். ஆப்ஷன் பி டார்சல். ஓகே, அதே மாதிரி ஆன்டீரியர். நீங்க ஆன்டீரியர் முன்னாடி ஆன்டீரியர் ஒரு சைடு, வென்ட்ரல்லாம் ஒரு ஆன்டீரியருங்கிற எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4 சைடு இருக்கு அப்படின்னா வி யூஸ் ஆன்டீரியர். இது டார்சல் வென்ட்ரல்லாம் இட் இஸ் ஃபார் ஆர்கனிசம். ஏதோ ஒரு ஆர்கனிசம் இது இருக்கு ஆர்கனிசம்னா பின்னாடி ஃபுல்லாவே டார்சல், முன்பக்கம் வென்ட்ரல். ஓகே, தட்ஸ் திங். லேட்டர்லாம் சைட்ஸ். ஓகே, சைட்ல இருக்கிறதா லேட்டரலி. ஆப்ஷன் பி டார்சல். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஹெல்ப்ஸ் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இஸ் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் எது தேவை? நீங்க ரெஸ்பிரேஷன் ஹியூமன் இதுல அந்த சாப்டர் இருக்குங்களா, அதில் நீங்க படிச்சிருப்பீங்க. யூ வில் பி லைக் என்ன படிச்சிருப்பீங்க, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டாபிக்ல மிடில் ஆஃப் பான்ஸ். பட் பிரைமரி ரெகுலேஷன் வந்து தட் இஸ் பிசிஓடி லெவல். பிசிஓடி லெவல் லெவல் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இதுதான் பிரைமரி ஸ்டிமுலஸ் ரெஸ்பிரேஷனுக்காக. ஓகேவா? எப்போ பிசிஓடி லெவல் அதிகமாகிடுச்சுன்னு பிரெயின் சென்ஸ் பண்ணிச்சுன்னா இட் வில் ஆக்டிவேட் ரெஸ்பிரேஷன் பாத்வே. நம்ம மூச்சை வெளியே விட்டு மூச்சை எழுப்பும். இந்த CO2 நம்ம வெளியே ஏற்றுவோம். இது பிரைமரி. செகண்டரி ஓட்டு லெவல் டிக்ரீஸ் ஆனால் தட் இஸ் செகண்டரி. பிரைமரி பிசிஓடி பிரெயின் தான். இதை சென்ஸ் பண்றதுக்கு we have பிரெயின்ல என்ன ரெகுலேஷன் பார்ட்ஸ்னா மெடுலா அண்ட் பான்ஸ். ஓகே, நியூமோடாக்சிக் சென்டர் ஒன்று இருக்கு, மெடுலா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் ஒன்று இருக்கு. ஓகே, மெடுலால ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஓகே, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் தி மெடுலா. ஓகே, இது ரிதம் மெயின்டைன் பண்ணோம். அடுத்து பான்ஸ் இன்னொரு சென்டர் இருக்கு, தட் இஸ் நியூமோடாக்சிக் சென்டர். ஓகே, பி ஃபார் பி, பான்ஸ், பிபி, பான்ஸ் நியூமோடாக்சிக் சென்டர். ஓகே, பி ஃபார் பி. இதுவும் நம்ம இன்ஸ்பிரேஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணோம். இந்த மாதிரி சென்டர்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். போத் ஏஎன்சி. ஆப்ஷன் டி. ஓகே, யூனிடைரக்ஷனல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி நர்வ் இம்பல்ஸ் இஸ் மெயின்டைன் பை. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் யூனிடைரக்ஷனல் நாட் பை டைரக்ஷனல். ஒரு வழியா மட்டும்தான் வரும். அது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணப்படுது? இட் இஸ் மெயின்டைன் பை. நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நர்வ் இம்பல்ஸ் இருக்கு, வில் டேக் ஓகே, டென்ட்ரைட், செல் பாடி அண்ட் ஆக்ஸான். இது ஒரு நர்வ். இந்த நர்வ் எண்டிங்ல வந்து ஆக்ஸான் டெர்மினல்ட்டு ஒரு மேட்டர் இருக்கும். தட் இஸ் ஓகேவா? திஸ் இஸ்
ஆக்சான் டெர்மினல் ஓகேங்களா. இப்போ அடுத்து வர ஒரு டென்ட்ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டென்ட்ரைட் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டென்ட்ரைட். இந்த இடத்துல வந்து நர்வ் வந்து இ- இந்த டைரக்ஷன்ல தான் பாஸ் ஆகும். தட் இஸ் ஃப்ரம் ஆக்சான் டெர்மினல் டு டென்ட்ரைட் ஓகேவா. இந்த ஒரு இதுல மட்டும்தான் நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கு ஒரு சினாப்ஸ் ஒரு தனி மெத்தடே இருக்கு. அது நான் பின்னொரு கொஸ்டின்ல நான் சொல்றேன். ஸோ சில மெத்தட்ஸ் மூலமா ஆக்சான்ல இருந்து டென்ட்ரைட் வரும். டென்ட்ரைட்ல இருந்து ஆக்சானுக்கு போச்சுன்னா தான் அது இன்னொரு டைரக்ஷன் வந்த வழியே பின்னாடி போல வரும். பட் ஆல்வேஸ் நர்வ் இம்பல்ஸ் ஆக்சான் டெர்மினல் முடியுதா அடுத்து டென்ட்ரைட் தான் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவே தவிர இன்னொரு ஆக்சானுக்கோ இன்னொரு ஒரு ஆக்சான் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடாது ஓகேங்களா. ஸோ நர்வ் இம்பல்ஸ் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷன், இட் இஸ் ஒன்லி ஒன் டைரக்ஷனல் ஓகேங்களா. ஸோ திஸ் சினாப்ஸ் இல்லையா, நோ கனெக்ஷன் சினாப்ஸ், ஆப்ஷன் சி. இந்த சினாப்ஸ் தான் வந்து இந்த யூனிடாக்ஸ்ல மெயின்டைன் பண்ணுது ஓகேங்களா. கெமிக்கல்ஸ் கால்டு டேஷ் ஆர் இன்வால்வ் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிக்கல் சினாப்ஸ் அப்படின்னா ரெண்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்வால்வ். என்ன அதுக்கு பேரு, தி ஆர் கால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஓகேவா. நியூரோ ஹார்மோன்ஸ் கிடையாது, ரெசப்டார்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த நர்வுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. தி ஆர் கால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஓகேவா. ஒரு சினாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சினாப்டிக் நோப்ல லெட்ஸ் டேக் ஒரு சினாப்ஸ் ஓகேவா. இதுக்குள்ளார வி லவ் சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் ஓகே. இந்த எல்லோ கலர்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, they are called நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு 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 போஸ்ட் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வச்சுக்கிறது ஒரு போஸ்ட் கார்டில் கூட ஒரு லெட்டர்ஸ் ஓகேவா. போஸ்ட் கவர் வந்து அந்த வெசைக்கிள், அதுக்குள்ள ஒரு லெட்டர் வந்து நியூரோ. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நியூரோன் வந்து இன்னொரு நியூரோனுக்கு டிரான்ஸ்மிட். இது வந்து இங்க இங்க பைண்ட் ஆகி இங்க டிரான்ஸ்மிட்டர்ஸா ரிலீஸ் ஆகும். அங்க இருந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல அடுத்த ஒரு நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் ஓகேவா. இது மூலமா அந்த டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு நம்ம கிட்ட ஓகேவா. ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சில ஸ்டிமுலேட் பண்ணும், சில இன்ஹிபிட் பண்ணும். அது எதுவுமே நமக்கு தனித்தனி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு, பெரிஃபரல் இருக்கு. அது ஒரு தனி பெரிய டாபிக். ஸோ என்ன சிம்பிளி என்னன்னா கெமிக்கல் சினாப்ஸ் என்னது, சினாப்ஸ்னா என்ன, ஒரு நியூரோட இன்னொருக்கு டிரான்ஸ்மிட் பண்றது. என்ன சினாப்ஸ், கெமிக்கல் சினாப்ஸ். கெமிக்கல் சினாப்ஸ் கெமிக்கல்ஸ் தான் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஓகேவா. அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் தி ஆர் கால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஆப்ஷன் பி ஓகேவா. அடுத்த திங் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அக்கர்ஸ் இன்வாலன்ட்ரிலி, எஸ் இன்வாலன்ட்ரி நடக்கும் ரிஃப்ளெக்ஷன். நம்மள அறியாம டக்குன்னு நம்ம ரிஃப்ளெக்ஷன். லைக் இப்போ ஒரு சூடான பொருள் நம்ம மேல வந்து போட்டு டக்குன்னு நம்ம கை எடுத்துறோம் இல்லைங்களா. தட் இஸ் திங். ஒரு கொசு நம்ம கண்ணில் ஏதோ ஒரு பூச்சி நம்ம டஸ்ட் நம்ம கண்ணுக்கிட்ட வருவோம், டக்குன்னு நம்ம கண்ணை மூடிடுறோம். தட் இஸ் நம்மள அறியாம நம்ம தானா நடக்குது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரெக்வயர்ஸ் தி இன்வால்மெண்ட் ஆஃப் சிஎன்எஸ். எஸ், ஸ்பைனல் கார்டு இன்வால்மெண்ட் கண்டிப்பா தேவை. இஃப் ரெக்வயர்ட் பிரெயின் இன்வால்மெண்ட்டும் சில இடத்துக்கு தேவை ஓகேங்களா. ஸோ ஸ்பைனல் கார்டு எந்த ஒரு ஃபிக்ஸ் இருந்தாலுமே ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி திருப்பி நமக்கு எஃபெக்ட் ஆக வரும். ஸோ சிஎன்எஸ் இன்வால்மெண்ட் கண்டிப்பா தேவை. ப்ரொடெக்டிவ், எஸ். நிறைய ரிப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. நம்ம கண்ணை முடிக்கிறதும் சரி, டஸ்ட்டுக்காக ஒரு சுடுதண்ணியோ வெரி கோல்ட் ஆர் ஹாட் கை எடுக்கிறதோ சரி, ஏதோ ஒன்று நம்ம ஒரு மிருகத்தை பார்த்து நம்ம ஓடுறோம் ரிஃப்ளெக்ஸ் தான். டக்கு நம்ம ஏதோ பார்த்து கை எடுத்து நம்ம ஓடுறோம், நம்ம ப்ரொடக்ட் நம்ம பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. பிசியாலஜிக்கலி நம்ம உடம்புல சில ரிஃப்ளெக்ஸ் தான் இருக்கு. என்னன்னு இதை கெஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பண்றது. நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா சில ரிஃப்ளெக்ஸ் பிசியாலஜிக்கல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ள விசரல் ஆர்கன்ஸ் இது பண்ணி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம். எனக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு கெஸ் இஃப் வி டூ ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு மெக்கானிசம் நம்ம ஒன்று பண்றோம். அது வந்து நம்ம அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் பிசியாலஜிக்கல் ஓகே. உள்ள நடக்கிறது. இட் இஸ் காஃப். காஃபே ஒரு ரிஃப்ளெக்ஸ், இரும்பல் தான். நம்ம எதுக்கு இரும்புறோம், ஏதோ ஒரு நம்ம தொண்டையில லைக் சம்திங் ஏதோ வந்து நம்மளுக்கு இதுக்குள்ள ரெண்டு இருக்குதுங்களா, ஃபுட் டியூப், விண்ட் டியூப் ஓகேங்களா. நம்ம சாப்பிட்றது ஃபுட் டியூப் மூலமா ஜிஐடிக்கு போகும். சுவாசிக்கிற காற்று வந்து விண்ட் டியூப், ஈசோபகஸ் ட்ரெக்கியா, ட்ரெக்கியா மூலமா லங்ஸ். நம்ம சாப்பிட்ற உணவு ட்ரெக்கியாவுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த அதுல மஸ்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன படத்தில் உள்ள போயிடுச்சுன்னா இது ஸ்டாப் பண்ணு. இங்கிருந்து இப்படி எடுத்துன்னு போறது நம்ம காஃப் ரிக்லஸ். தட் இஸ் உடனே இரும்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்திங் நம்ம ஃபாஸ்ட் ஆகும்போது இது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம உடனே இரும்ப ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. இட்ஸ் ப்ரொடக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். ஸோ கம்மிங் பேக் டு தி கரண்ட் டாபிக். ஸோ இன்வால்மெண்ட் நடக்கும், சீனியர்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். தட் இஸ் ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் பி.
தென் சொன்னீங்களா பிரெயின் பார்ட்ஸ் மார்க்கிங். சூஸ் தி ஆன்சர் வித் கரெக்ட்லி மார்க்ஸ். ஓகே, பிரெயினை கரெக்டான பார்ட்ஸ் மார்க் பண்ணோம். ஏ இந்த டாப் மோஸ்ட் வெரி லார்ஜர் பார்ட். ஓகேங்களா, முன்னாடி இருக்க பாருங்க. திஸ் இஸ் வில் டாக் இன் லைக் வென்ட்ரல். ஓகே, வென்ட்ரல் அண்ட் டார்சல். ஓகே, டாக் லைக் திஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட. வென்ட்ரல் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஏ என்னது ஒரு லார்ஜஸ்ட் திங். இது செரிப்ரம். ஓகே, கேன் டெல் லைக் ஃப்ராண்டல் லோப். இவங்க லோப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இட் இஸ் ஃப்ராண்டல் லோப். ஃப்ரண்ட்ல இருக்கு, ஃப்ரண்ட்ல சைடில் இருக்க பாருங்க. இட் இஸ் ஃப்ராண்டல் லோப். And then A should be frontal lobe. A frontal lobe, reject these two. Okay. Then B is frontal. அந்த பெரைட்டல் ஒன்று வச்சுருவோம் நம்ம. ஓகேங்களா, ஏ வந்து சி சி இந்த ஹைண்ட் பிரெயின்ல பாருங்க. நமக்கு வந்து பிரெயின்ல நமக்கு ஹைண்ட் பிரெயின்ல எஸ். ஓகேங்களா, இந்த இ பாருங்க. இ வந்து நம்மளுக்கு இட்ஸ் டெம்போரல் லோப். ஓகேங்களா, ஃப்ரண்டல் பின்னாடி பேக் சைடில் ஆக்சிபிட்டல் லோப் இருக்கும், அதையும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ பி ஷுட் பி டெம்போரல் லோப். பட் ஓகே, ஏ வந்து ஃப்ரண்டல் லோப். இந்த டயக்ராம் கொஞ்சம் கிளியரா இல்லை. ஐ வில் ட்ரா another திங். ஓகே, வெயிட் வெயிட் வெயிட். நம்ம பிரெயின்ல மொத்தம் 4 லோப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, கீழே நம்ம இப்படி மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, திஸ் பார்ட் திஸ் இஸ் ஃப்ரண்டல் லோப். ஃப்ரண்ட்ல இருக்கிறதால திஸ் ஃப்ரண்டல் லோப். அதுக்கடுத்து இந்த பார்ட் இருக்கு பாருங்க, சென்டர்ல இருக்கிறது. தட் இஸ் பெரட்டல் லோப். பின் மண்டை நம்ம இந்த பின் பக்கம் கீழே இல்லை, மேல் பக்கம் பின்ல இருக்கிறது வந்து இட் இஸ் நோன் அஸ் ஆக்சிபிட்டல். ஓகேவா, ஆக்சிபிட்டல். ஃப்ரண்டல் பெரட்டல் ஆக்சிபிட்டல். ஃப்ரண்டல் பெரட்டல் ஆக்சிபிட்டல். அது கீழே இருக்கிற அந்த பேஸ் திங் இருக்கு பாருங்க, இந்த இது. திஸ் இஸ் டெம்போரல். ஓகேங்களா, ஃப்ரண்டல் பெரட்டல் ஆக்சிபிட்டல். அது கீழே வந்து டெம்போரல். ஓகே, இதுதான் பார்ட்ஸ். பி பாருங்க கீழ் சைடில் இருக்கு, ஃப்ரண்டல் பெரட்டல் ஆக்சிபிட்டல். பி சுட் பி டெம்போரல். ஓகே, டெம்போரல். எஸ். சி பாருங்க, சி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. கீழே ஹைன் பிரெயின்ல 3 பார்ட்ஸ்: செரிபெல்லம், பான்ஸ், மெட்லா ஆப்ளங்கேட்டா. இது 3 ஹைன் பிரெயின். இங்க கொடுத்துக்கிறது இது செரிபெல்லம். ஓகே, செரிப்ரம் இல்ல. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி should be correct. So, okay, frontal, temporal, cerebellum. டி டி இஸ் மிடில் ஆப்ளிங்கேட்டா. பான்ஸ் இங்க இருக்கும். டி செரிபெல்லம், பான்ஸ், மிடில் ஆப்ளிங்கேட்டா. மிடில் ஆப்ளிங்கேட்டா வந்து அப்படியே ஸ்பைனல் கார்டு கண்டினியூ ஆகும். டி இஸ் தி மிடில் லாஸ்ட் பார்ட். டி ஆல்மோஸ்ட் பெரைட்டல் சொன்னீங்களா. ஃப்ரண்டல் பெரைட்டல், இது வந்து பெரைட்டல். அண்ட் இது வந்து ஆக்சிபிட்டல். ஆக்சிபிட்டல் பின் பக்கம் பின் மண்டை இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி should be correct answer. The potential difference across resting membrane is negatively charged. Okay, resting membrane negative charge இருக்கு. This is due to differential distribution of the following ions. எந்த அயான்ஸ்னால ரெஸ்டிங் மெம்பரேன் அந்த வந்து நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கு? எதனால? டியூ டு தி சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோடியமும் பொட்டாசியம் அயானும் நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன்ல ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்ஃப்ளெக்ஷன் எஃப்ளெக்ஸ் உள்ள வந்து வெளியே போறதுக்கு தான் நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் அடுத்தடுத்து நர்வுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் எதனால, எந்த அயான்ஸோடனால? சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஓகே, ஆப்ஷன் ஏ. தி ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் விசரல் ஆர்கன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை. விசரல் ஆர்கன்ஸ்னா என்னன்னா, லைக் உள்ள உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ். லைக் நம்ம ஹார்ட் இல்ல கிட்னி லங்ஸ் எதுவுமே இட் இஸ் லைன் பை தி விசரா. ஒரு எபித்திலியமா ஸ்குவாமஸ் ஒரு மியூக்கோஸோட லைன் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ்னா இன்டர்னல் உள்ள நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து விசரல் ஆர்கன்ஸ். தே ஆர் கண்ட்ரோல் பை என்னது, தே ஷுட் பி கண்ட்ரோல் பை அட்டானமஸ், நாட் சொமேட்டிக். நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பாத்தீங்களா. ஏன்னா சொமேட்டிக் எல்லாமே நம்ம விசரல் ஆர்கன்ஸ் எல்லாமே வாட் தே ஆர் இன்வாலன்ட்ரி இல்லைங்களா. ஸ்டொமக் நம்மளால கண்ட்ரோல் முடியுமா? ஹார்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
they are internal organs, they are involuntary. Involuntary எல்லாமே they should come under, they control autonomous. Automatic they are involuntary, they can itself they control. Automatic ஒன்றும் ஆட்டோமேட்டிக்ல ரெண்டு இருக்கு. சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். ஓகேங்களா? ஸோ ஆட்டோனமஸ் ஆர் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்னு சொல்லலாம் ஏஎன்எஸ்ல. ஸோ சொமாட்டிக் இல்லை, சொமாட்டிக் இல்லை, ஆப்வியஸ்லி சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம், தட் இஸ் ஆட்டோனமஸ் நியூரல் சிஸ்டம் ரெண்டு பார்ட்ஸ். ஆப்ஷன் பி. ஐடென்டிஃபை பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ரிசீவிங் சென்சரி இன்புட் ஃப்ரம் இன்டர்னல். பேசிக் நியூரல் சிஸ்டமோட பேசிக்கான ஒரு வேலை ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறாங்க. ரிசீவிங் இன்புட் ஃப்ரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பை நர்வ்ஸ். இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இருக்கின்ற இன்புட், ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றது சென்சரி இன்புட். சென்சரி இன்புட் எடுத்துகிட்டு வர்றது நர்வ்ஸோட வேலை. ஓகே. அந்த ப்ராசஸிங் இன்புட் ஃபார் இன்ஃபர்மேஷன், எடுத்துகிட்டு வந்த இன்புட்டை ஸ்பைனல் கார்ட்லையோ இல்லை பிரெயின்லையோ அதை ப்ராசஸ் பண்ணணும். என்ன அடுத்து நம்ம ஸ்டெப் எடுக்கலாம்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நியூரல் சிஸ்டம் தேவை. ரெஸ்பாண்ட் பண்ணணும். சென்ஸ் வந்துச்சா, ப்ராசஸ் பண்ணியா, அது ஒரு ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடு. ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதும் அந்த நியூரல் சிஸ்டம் வேலை தான். ஆல் ஆஃப் தி அபோவ். பிரெயின் ஸ்டெம் இஸ் ஃபார்ம் பை பிரெயின் ஸ்டெம். நான் சொன்ன மாதிரி ஓகே, பிரெயின் ஸ்டெம்ங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மிட் பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு பிரெயின் இருக்கு அப்படின்னா இங்கே செரிபெல்லம். ஓகேவா? இதுதான் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ங்கிறது அந்த பிரெயினை வந்து ஒரு பார்ட்லேருந்து சென்டராக ஒரு ஸ்டெம் மாதிரி ஸ்டெம் திங் வரும். அது பிரெயின் ஸ்டெம் கண்டினியூஸ் ஆஸ் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? அந்த பிரெயின் ஸ்டெம் எதுனால ஃபார்ம் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிட் பிரெயின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் மிட் பிரெயின். சொன்ன மாதிரி மிட் பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரெயின் ஸ்டெம். அதுக்கடுத்து வி ஹேவ் பான்ஸ், தென் மிடிலா. ஓகேவா? அண்ட் பிரெயின் ஸ்டெம் கண்டினியூ ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் பிரெயின் ஸ்டெம். தென் பிரெயின் ஸ்டெம் கண்டினியூஸ் ஆஸ் ஸ்பைனல் கார்டு. ஒரு பிரெயினை ஒரு குச்சி வச்சு நிறுத்தின மாதிரி வச்சுக்கோங்களேன். இது மேலே இருக்கும். மிட் பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மிட் பிரெயின், பான்ஸ், மிடுலா. அதுக்கடுத்து மிடுலா ஆப்ளிகேட்டர்லேருந்து ஸ்பைனல் கார்டை அப்படியே கீழே அந்த ஸ்கல் வழியாக வெளியே வந்து இட் வில் கண்டினியூ டுவர்ட்ஸ் தி வெர்டிபிள் காலம். ஓகேவா? இதுதான் பிரெயின் ஸ்டெம். மிட் பிரெயின், பான்ஸ், மிடுலா, இது மூணு தான் பிரெயின் ஸ்டெம் ஃபார்ம் பண்ணும். ஆன் தி ஆர்டர். மிட் பிரெயின், பான்ஸ், மிடுலா ஆர்டராக இருக்குது. ஆர்டராக எழுதணும். ஆப்ஷன் சி, மிட் பிரெயின், பான்ஸ், மிடுலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். use the diagram of the lateral view of human brain and choose the correct option. ஓகே, பிரெயினோட லேட்டரல் பார்ட் ஆஃப் பிரெயினோட பார்ட்ஸ் இருக்கிறாங்க. சல்கை கேரஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் கிளியராக இருக்கு பாருங்க. கேன் யூ சி தட் டிப் இந்த மாதிரியான பாருங்க சல்கை கேரஸ் நான் வரையில. லைக் அந்த ஒரு மாதிரி கோடு கோடா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சல்கை ஏரியா ஆஃப் செரிப்ரம். ஓகே, வில் கம் பேக். ஏ, ஏல என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கால்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒரு பிரெயினை இப்படி ரெண்டா கட் பண்ணி இப்படி காட்டுற மாதிரி, லைக் எப்படி சொல்றது, பிரெயின் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி காட்டிருக்காங்க. இந்த பார்ட்ஸ் ஒரு பிரெயின் ரெண்டா கட் பண்ணி அதை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சைட் ஆஃப் பிரெயின் மட்டும் தான். ஓகேங்களா? தட் இஸ் தி லேட்டரல் வியூ. ஓகேவா? அது மாதிரி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா உள்ளார சொன்னீங்களா, ஒரு செரிப்ரம் டஸ் டூ ரைட் செரிப்ரம், ரைட் ஹெமிஸ்பியர்ஸ், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டு கனெக்ட் ஆதான் ஒரு செரிப்ரம். இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கிறதுனால இது மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு. திஸ் இஸ் ஒரு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். ஓகேவா? ஸோ ஏ இஸ் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். ஹியர் இங்க இருக்கு பாருங்க, செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ யூ ஹேவ் ஹியர். அண்ட் பி, இந்த பி பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்களா, திஸ் ஒரு மாதிரி யூ ஷேப்டு திங். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு பேரு இஸ் கால்ட் கார்பஸ் கொலாசம். கார்பஸ் கொலாசம் என்ன பண்ணும்? இட் கனெக்ட்ஸ் தி டூ செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ், ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது. உள்ள இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். இட் இஸ் கால்ட் கார்பஸ் கொலாசம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து கார்பஸ் கொலாசம். ஓகே, பி இஸ் கார்பஸ் கொலாசம். ஓகே, ஆல்மோஸ்ட் திஸ் ஆப்ஷன் ஷுட் பி கரெக்ட். சி பாருங்க, சி அந்த பிரெயின் ஸ்டெம் சொன்னா மிட் பிரெயின், பான்ஸ், அதுக்கடுத்து மிடுலால இருந்து அப்படியே கீழே வருது. ஸோ சி ஷுட் பி பான்ஸ். சி இஸ் பான்ஸ். அதுக்கடுத்து பிரெயின் ஸ்டெம் அப்படியே ஸ்பைனல் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகிறது இந்த இடம் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸோ செரிப்ரல் ஹெமிஸ்பியர்,
கார்பஸ் கொலாசம், சி இஸ் பான்ஸ், டி வந்து அப்படியே ஸ்பைனல் கார்டை கண்டினியூ ஆகி கீழே வெளியே கழுவி வெளியே போயிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். யா அகைன் ரிஃப்ளெக்ஸ் கொஸ்டின், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கல் கொஸ்டின். பார்ட்ஸ் ஏ டு இ சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கிவன் டயக்ராம். நீ ஜெக் ரிஃப்ளெக்ஸ், நீ ஜெக் ரிஃப்ளெக்ஸோட பார்ட்ஸ் கேட்குறாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஸ்டிமுலை. அந்த நீ ஹேமர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு அடி அடி நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணுமா அடிக்கும் போது நம்ம கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி இருக்குன்னா, இதை நீ வேணா இப்படி எடுத்தோன்னா கால் வந்து ஆட்டோமேட்டிக்கலா இட் இல்லை, நம்ம இது பண்ண வேணாம், அது இன்வால்ட்ரி இட் ஜஸ்ட் மேலே தூக்கும். அது இஸ் நீ ஜெர்க் ரிஃப்ளெக்ஸ், நீ வந்து ஜெர்க் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டிமுலே கொடுத்துமா, ஸ்டிமுலே கொடுத்தது ஆரோ மார்க் நோட் பண்ணுங்க நல்லா. ஓகே, வில் ஜஸ்ட் நோட் தி ஆரோ மார்க். ஆரோ மார்க் பாருங்க, இட் இஸ் கோயிங் திஸ் சைட். ஓகே, இங்க இருந்து போகுது. இப்போ கண்டிப்பா இ வந்து என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி சென்சரி. நம்ம அடிக்கிறத சென்ஸ் பண்ணி சென்ட்ரல் கொண்டு போறது இ. ஸோ இ ஷுட் பி அஃபரண்ட் பாத்வே. அஃபரண்ட்னா என்ன, அஃபரண்ட் எஃபரண்ட் தெரியும் இல்லைங்களா. அஃபரண்ட் மீன்ஸ் ஃப்ரம் தி ரெசப்டார் டு தி லைக் சென்சரி எடுத்துட்டு போறது அஃபெக்டார். ஓகேவா, அஃபரண்ட் எல்லாமே சென்சரி, அண்ட் தென் எஃபரண்ட் எல்லாமே மோட்டார். நம்மளுக்கு மோட்டார் சிக்னல். அஃபரண்ட் கேரிஸ் சென்சரி. நம்ம அடுத்தது சென்ஸ் பண்ணி சீனஸ்க்கு எடுத்துட்டு போறது ஈயோட வேலை. அந்த ஆரோ மார்க் போகுது இல்லைங்களா, அதோட சென்சரி. எஃபரண்ட்னா இட் இஸ் மோட்டார் நர்வ். அந்த அடிச்சு அந்த சீனஸ் போயிட்டு இப்போ என்ன மோட்டார் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வர்றது எஃபரண்ட் நர்வ், இட் இஸ் மோட்டார். ஓகேவா, ஸோ இ வந்து அஃபரண்ட், இ வந்து அஃபரண்ட் பாத்வே. ஓகே, அண்ட் தென் இப்போ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இட் இஸ் பீன் எஸ் எஸ். ஸோ பி பாருங்க, பி ஷுட் பி ஸ்பைனல் கார்டு. ஓகேவா, இந்த ஸ்பைனல் கார்டு இங்க ரிஃப்ளெக்ஸ் ஸ்பைனல் சென்ட்ரல் பார்ட் வந்து ஸ்பைனல் கார்டு இன்வால்மெண்ட் இருக்கும். அங்கே தான் அது அசோசியேஷன் ஆகி அது திருப்பி வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி டி பாருங்க, டியோட நர்வ்ஸ் பாருங்க ஆரோ மார்க்ஸ் எங்க வருதுன்ட்டு. இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுல இருந்து இட் இஸ் கம்மிங் வரும். ஸ்பைனல் கார்டுல இருந்து அப்படியே வந்து எஃபெக்ட் ஆகிற அந்த மசில்ஸ் கொடுக்குது பாருங்க, காலை வந்து இப்படி தூக்கு அப்படின்ற அந்த சிக்னல் வருது. ஸோ டி இஸ் மோட்டார். இது மோட்டார் ஃபங்க்ஷன் தானே. எடுத்துட்டு வர்றது, எடுத்துட்டு போறது அஃபரண்ட், அங்க எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றது எஃபரண்ட், எக்ஸிட் ஆகுறது ஸ்பைனல் கார்டுல இருந்து. ஓகேவா, தட் இஸ் டி இஸ் எஃபரண்ட் பாத்வே. இ வந்து அஃபரண்ட், டி எஃபரண்ட். டி வந்து எஃபரண்ட் பாத்வே. ஓகே, ஓகேங்களா, நமக்கு இந்த அஃபரண்ட் எஃபரண்ட் பத்தி புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு. இங்க வந்து ஸ்பைன் எடுத்துட்டு போறது வந்து அஃபரண்ட், அங்க எடுத்துட்டு வெளியே வர்றது எக்ஸிட் ஆகிறது எஃபரண்ட். ஓகேவா, திஸ் சென்சரி மோட்டார். நவ வில் கம் டு ஏ. இங்க ஏல ஒரு தனி பாட்டு இருக்கு பாருங்க, தட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் தி டிரான்ஸ்மிஷன். இந்த ஏ இஸ் டார்சல் ரூட் கேங்லியா. ஓகேவா, டிஆர்ஜி சொல்லுவோம், டார்சல் ரூட் கேங்லியான். அது வந்து இங்க இந்த அஃபரண்ட் பாத்து ஸ்பைனுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் டார்சல் ரூட் கேங்லியான். அண்ட் தென் பி, பி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட் இஸ் கால்டு ஒயிட் மேட்டர். அந்த கலர்லயே ஸ்பைனல் கார்டு நமக்கு வந்து கிரே மேட்டர் இருக்கும், ஒயிட் மேட்டர் இருக்கும். ஓகேவா, இன்னொரு மோஸ்ட் சென்ட்ரல் பார்ட் போர்ஷன் வந்து இட்ஸ் கிரே மேட்டர், மைலினேட்டிக் நியூரான்ஸ் இருக்கும். வெளியே இருக்கிறது இட் இஸ் ஒயிட் மேட்டர். ஓகேவா, ஸோ பி வந்து ஒயிட் மேட்டர், சி இஸ் கிரே மேட்டர், உள்ள இருக்கிறது கிரே மேட்டர். ஓகே, இதுதான் நம்ம அடிச்ச உடனே ஸ்டிமுலை எஃபரண்ட் நியூரான் வந்து டிஆர்ஜி மூலமா ஸ்பைனல் கார்டு எடுத்துட்டு போவோம். ஸ்பைனல் கார்டில் வந்து அது இப்போ இன்டர்பிரேட் ப்ரொசஸ் பண்ணி காலை வந்து நீங்கள் தூக்குன்ற மோட்டர் இன்ஃபர்மேஷனை எஃபரண்ட் நியூரான் மூலமாக கொண்டு மெசேஜ் கொடுக்கும். மெசேஜ் வந்து காலை வந்து தூக்கி வரும். தட் இஸ் இது எல்லாமே ஒரு செகண்ட் நடக்கக்கூடிய ட்ரிக்ஸ். நம்ம இவ்வளோ ப்ராசஸில் நீங்கள் அதை அடித்த உடனே டக்குனு தூக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நர்வ்ஸ் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் should be எஃபரண்ட் ஏ டிஆர்ஜி டாக்டர். பி பாருங்க, பி ஒயிட் மேட்டர், சி கிரே மேட்டர், ஆப்ஷன் பி. அண்ட் தென் பி எஃபரண்ட், டி எஃபரண்ட். ஓகே, ஆப்ஷன் பி should be கரெக்ட் ஆன்சர். தி ஆக்சான்ஸ் டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் அந்த செல் பாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தி ஆக்சான்ஸ் டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்ஸ் செல் பாடி, ஃப்ரம் செல் பாடி தானே. ஓகே, ஓகே, செல் பாடியில இருந்து ஆக்சான் நர்வ் டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த எல்லோ கலர் தான் நர்வ் டிரான்ஸ்மிட் ஆகிறது. செல் பாடியில இருந்து கீழே இறக்கி ஆக்சன் கொண்டு போகும். ஸோ ஃப்ரம் அவே ஃப்ரம் செல் பாடி. ஓகேவா, ஸோ டுவர்ட்ஸ் அழிச்சிடலாம். வில் எலிமினேட் டுவர்ட்ஸ். சொல்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா
த ப்ராபபிலிட்டி டு கெட் தி கரெக்ட் ஆன்சர். நீங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்கனாலும் இந்த 2க்கு ஆப்ஷன் கண்டிப்பா இல்லப்பா அப்படின்னு சொன்னோனே நமக்கு 50% சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? அந்த மாரி இருக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம படிச்சிருப்போம். எல்லாமே படிக்காம யாரும் இப்ப படிச்சிருப்போம். 4 ஆப்ஷன்ல யோசிக்கிறது 2 ஆப்ஷன் வச்சு யோசிச்சீங்கன்னா, நமக்கு டக்குனு ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எலிமினேட் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ அவே ஃப்ரம் அவே பாடி டூ விசரல் ஆர்கன்ஸ் டூ சினாப்ஸ். அதாவது ஆக்சான்ஸ் வந்து சினாப்ஸ்லயும் எடுத்துட்டு போவோம். விசரல் ஆர்கன்ஸ்க்கு போறது இட் இஸ் அது வேற ஒரு சிஸ்டம் இருக்கு. எல்லாருமே நர்வ்ஸ் தான். பட் இட் மீன்ஸ் லைக் ஆக்சான் டெர்மினல்ஸ்ல இருந்தும் ஜங்ஷனுக்கும் போலாம். ஓகேவா? ஸோ அது அது வேற சிஸ்டம்ஸ் இருக்கு. சினாப்ஸ் ஆக்சான் வந்து இங்க ஆக்சான் டெர்மினல் வரும். ஓகே. அதுல இருந்து நம்மளுக்கு சினாப்ஸ் போயிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு ரெசெப்டார் இருக்கோ, இல்ல இன்னொரு நியூரானோ இருக்கோ, இல்ல எது இருக்கோ அது இப்படி போவோம். செல் போர்ட்ல இருந்து சினாப்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம். ஆப்ஷன் ஏ. During the propagation of a nerve impulse, the action potential results from movement of okay ஒரு ஒரு நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எதனால வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஏபி ஜென்ரேட் ஆகும். திஸ் இஸ் ஒரு நர்வ் இம்பல்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ரம் ஒன் பை ஒன் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கணும். அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும். அது எதனால வருதுன்னா சோடியம் அயன் எப்போ உள்ள வருதோ சோடியம் என்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோடியம் என்டர்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் கூடவே சேர்ந்து வரும். சோடியம் என்டர் ஆச்சுன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ சோடியம் அயான்ஸ் தான், பொட்டாசியம் கிடையாது. சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் இன்ட்ரா செல்லுலாரா எக்ஸ்ட்ரா செல்லுலாரா வெளியில இருந்து உள்ள வரணும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஓகே. சோடியம் அயான்ஸ் எக்ஸ்ட்ரால இருந்து இட் வில் கம் இன். ஓகேவா? எக்ஸ்ட்ரால இருந்து இன்ட்ரா செல்லுலார் சோடியம் அயன் வந்த உடனே ஆக்சிஜன் பொட்டாசியம் சேர்ந்து வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆக்சிஜன் பொட்டாசியம் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ட்ரா செல்லுலார் வெளியிருந்து உள்ள வந்து வரும். தட் இஸ் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா டு இன்ட்ரா ஆப்ஷன் பி. ஓகே. ஓகே. டயக்ராம் ஆஃப் சினாப்ஸ். சினாப்ஸோட பார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இதுதான் இது ஒரு சினாப்டிக் நாப். ஜூம்லே ஒரு சினாப்டிக் நாப். சினாப்டிக் நாப்னா ஆக்சன் டெர்மினல்ஸ்ல ஒரு ஒரு சினாப்டிக் நாப் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் திங். ஓகேங்களா? இங்க பாருங்க ஏ. ஏ வந்து ரிசெப்டார்ஸ் தெரியுதா? ஒரு மாதிரி ரிசெப்டார்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல நியூரோட்ரான்ஸ்மிட்டர் வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏல தான். ஸோ ஏ இஸ் ரிசெப்டார்ஸ். பி பாருங்க. பி வந்து ஒரு கேப். இது ப்ரீ சினாப்டிக், இது போஸ்ட் சினாப்டிக். ஓகேவா? இது நடுவில் இருக்கிற இந்த கேப் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் சினாப்டிக் கிளஃப்ட். ஓகேவா? சினாப்டிக் கிளஃப்ட் அப்படின்னா ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் நடுவில் இருக்கிறது தான் சினாப்டிக் கிளஃப்ட். அதோட தான் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ரெசெப்டார்ல பைண்ட் ஆகும். ஓகேங்களா? அது எந்த ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த கேப் ப்ரீக்கும் போஸ்ட் கேப் தான் சினாப்டிக் கிளஃப்ட். நியூரோட்ரான்ஸ்மிட்டர் டு விச் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ரிலீஸ்டு. ஓகேங்களா? ஸோ பி சினாப்டிக் கிளஃப்ட். சி சி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். இந்த வெசைக்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த வெசைக்கிளுக்குள்ள we have these neurotransmitters. ஓகேங்களா? ஸோ சி இஸ் neurotransmitters. and then D. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ இஸ் ரிசெப்டார், சி சினாப்டிக் வெசைக்கிள்ஸ். ஓகே ஓகே. சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் ஆக்சுவலி. ஓகே. அவங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம இங்க இன்னும் ரிலீஸ் ஆகல. அதாவது வெசைக்கிள்குள்ளே தான் இருக்கிறதுனால சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் தான். இன்னும் ரிசெப்டார் லைக் இதுக்குள்ளே இருக்கு. இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா? அது வந்து சினாப்டிக் வெசைக்கிள். சினாப்டிக் வெசைக்கிள்குள்ள நியூரோட்ரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல இங்க ரீச் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல பைண்ட் ஆனாதான் அது உள்ள நியூரோட்ரான்ஸ்மிட்டர் வந்து சினாப்டிக் கிளப்ல ரிலீஸ் ஆகும். இப்போ சி இது பண்றது சினாப்டிக் வெசைக்கிள்ஸ். ஓகே. ஆப்ஷன் ஏ should be correct. பி சினாப்டிக் கனெக்ஷன். நோ. ஏ நியூரோட்ரான்ஸ். சி பி சினாப்டிக் கிளப்ட். ஏ ரிசெப்டார் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் இல்ல. சி வந்து நியூரோட்ரான்ஸ்மிட்டர் இல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ பெஸ்ட் சூட்ஸ். ஓகே. Coordination is considered as an important process in an animal body because it helps in maintain homeostasis. ஹோமியோஸ்டாசிஸ்னா ஒரு பேலன்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு இதுவும் ஒரு பேலன்ஸ் தேவை. எனிதிங் டெம்பரேச்சர் ஆர் பிளட் ப்ரெஷர், எனி ஃப்ளூயிட் லெவல்ஸ் எல்லாத்துலயும் ஒரு ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோ மீன்ஸ் இட் இஸ் பேலன்ஸ் இன் எவ்ரி திங். ஒரு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு
கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் எனேபிள்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் எஃபிஷியன்ட்லி. மல்டிபிள் ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கனும் சேர்ந்து லிவர், கிட்னி, இல்லைன்னா ஹார்ட்டு, லங்ஸு, இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃபிஷியண்டாக கோஆர்டினேஷன் மூலமாக இட் இன்ஷோர் நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் வைட்டல் ஆர்கன்ஸ். வைட்டல் ஆர்கன் நார்மல் ஃபங்க்ஷன் ஆனால் இந்த கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி. தி நியூரல் சிஸ்டம் வித்தின் ஹியூமன் பாடி ப்ரொவைட் நியூரல் சிஸ்டம் வித்தின் பாடி ப்ரொவைட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் த்ரூ ஹார்மோன்ஸ். தட் இஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் தனியாக இருக்கு, நாட் நியூரல் சிஸ்டம். இட் மே ஹெல்ப் டு ரிலீஸ், அந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நியூரல் சிஸ்டம் கேன் ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்குன்னு தனி எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இட் வில் ஹெல்ப் இன் செக்ரீஷன். இங்கே நம்ம நியூரல் என்ன பண்ணோம்னா இட் கிவ்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். பாயிண்ட் டு பாயிண்ட் என்னென்ன ஒரு இதில் ஒயரிங் சிஸ்டம் நம்ம எப்படி கரண்ட் பாஸ் அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் கொடுக்கும் நம்ம நியூரல் சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் கோஆர்டினேஷன், சுவிட்ச் போட்டு டக்குன்னு லைட் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு எதாவது பண்ணால் டக்குன்னு துணுமுறோம், எல்லாம் ஒரு மில்லி செகண்ட்ஸ், ஃபிராக்ஷன் செகண்ட் நடக்கக்கூடியது. அந்த மாதிரியான கோஆர்டினேட் கொடுக்கிறது நியூரல் சிஸ்டம் தான். போத் பி அண்ட் சி, ஆப்ஷன் டி. Associative reasoning. Nervous system and endocrine system jointly coordinate and integrate activities of organs. Okay. Nervous system, endocrine system. Nervous system neurons, endocrine system ஹார்மோன்ஸ். இந்த ரெண்டுமே சேர்த்து நம்மள வந்து கோஆர்டினேஷன் இன்டிகிரேட் பண்ணி நம்ம ஆர்கன்ஸை கொண்டு போவோம். எஸ், கரெக்ட். ரெண்டுமே லைக் ஹார்மோனும் தேவை, நியூரல் ரெகுலேஷன், நியூரல் அந்த கண்டக்ஷனும் தேவை இந்த ஆர்கன்ஸ் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக. அசோசியேஷன் இஸ் கரெக்ட். Endocrine system regulate all the activities of nervous system. Actually, endocrine system nervous system என்ன activities regulate பண்ணாது. அது wrong actually, because nervous system can regulate endocrine system. அதோட ரிலீஸை வந்து தடுக்கலாம், இல்லை அதிகமாக ரிலீஸ் பண்ண ஸ்டிமுலேட் அண்ட் இன்ஹிபிட் பண்ணலாம். nervous system has action on endocrine, but endocrine system வந்து regulate all the activities of nervous system சொல்லியிருக்காங்க. That is actually wrong. Okay, so assertion is true, but reason is false. Option C. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் ஹைப்போதலாமஸ் இருக்கு. நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஒரு நர்வ்ஸ் இம்பல்ஸ் பண்ணால் நம்ம வந்து இது பண்ணுறோம், இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸோட திங்ஸ் எல்லாமே. ஓகேவா? அசோசியேஷன் ரீசனிங். நியூரல் ஆர்கனைசேஷன் பிகம் காம்ப்ளெக்ஸ் இன் வெர்டிபிரேட்ஸ் as compared to invertebrates. இன்வெர்டிபிரேட்ஸில் சிம்பிளான ஒரு பிரெயினில் சின்ன பிரெயின், ஒரு சம் நெட்வொர்க் ஆஃப் நியூரன்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம வெர்டிபிரேட்ஸோட நியூரல் ஆர்கனைசேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நிறைய கேங்லியான்ஸ் இருக்கு, நிறைய நர்வ் கனெக்ஷன்ஸ், நிறைய சினாப்சஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் மல்டிபுலர் நியூரான்ஸ் இருக்கு, வெரைட்டி நியூரான்ஸ் இருக்கு, மைலினேட்டட், நாமினேட்டட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்ம இது வந்து இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அதிக மாதிரி காம்ப்ளெக்ஸ் பாடிஸ் நம்ம இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த கேங்லியான் இன் இன்செக்ட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் பிரெயின். ஓகே, ஓகே. ஆக்சுவலி எஸ், இன்செக்ட்ல ஒரு பிரெயின் இருக்கும், பட் அந்த கேங்லியான் இருக்குங்களா, அந்த கேங்லியான் வில் ஆக்ட் அஸ் பிரெயின். ஒரு நல்ல வெல் டிஃபைன் பிரெயின்லாம் இன்செக்ட்ஸ் இருக்கு, ஆர்த்ரோபோட்ஸுக்கு இருக்காது. ஓகே, போத் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஆப்ஷன் பி. ரெண்டுமே ஒரு தனித்தனி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்களா, பட் போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் பி. Consider the following statements. Central nervous system is the major site of information processing. எஸ், சிஎன்எஸ் தான் அந்த இன்ஃபர்மேஷன், வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறதுக்கு பெரிஃபெரல் வந்து மெல் பண்ணும். பட் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுன்றது நம்ம ஆர்டர் போடுற வேலை சிஎன்எஸ், பிரெயின் ஸ்பைனல் கார்டோட வேலை தான். ஓகே, சிஎன்எஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் கிரேனியல் நர்வஸ். ஓகே, பிரெயின் கிரேனியல் நர்வஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. ஓகே, அகெயின் சிஎன்எஸ் என்னென்ன இது என்ன ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. சி இஸ் தி மேஜர் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஆக்சுவலி சிங்கிறது ஒரு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே வரும். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஎன்எஸ்ல வரும், பிஎன்எஸ் வரக்கூடாது. ஸோ திஸ் ஷுட் பி ராங். ஏபிசி கான்ஸ்டியூட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நோ, திஸ் இஸ் ஏபி. ஏபி சிஎன்எஸ்ல வரும் பிகாஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். சி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வராது. சி ரெப்ரசன்ஸ் நியூரான்ஸ். சி ரெப்ரசன்ட் நர்வ்ஸ் இல்லையா, நியூரான்ஸ். நியூரான்ஸ் செல்ஸ் தீஸ் ஆர், பட் இந்த நர்வ்ஸ் சொல்லியிருக்காங்க. B is a component of CNS, while C constitutes PNS. Very, very correct option. Okay. B ங்கிறது என்னது? It is spinal cord. We will just mark brain, spinal cord. These are some peripheral nerves, any nerves. So B, which is spinal cord வந்து CNS ல வரும்.
பட் சி அது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் டி. ரெஃபர் டயக்ராம் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் த்ரூ பிஎன்எஸ் விச் ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் பர்டினன்ட். ஓகே, பிஎன்எஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, என்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, ஏ வந்து என்ன லிக்விடில் வச்சிருக்காங்க. ஓகே, சம் ஸ்மெல், மேபி ஸ்மெல். ஓகே, ஏ வந்து இங்க இருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆரோ மார்க் பாருங்க, இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி சிஎன்எஸ். இங்க இருந்து அதை சென்ஸ் பண்ணி சிஎன்எஸ்க்கு போகுது. ஸோ இட் ஷுட் பி அஃபரண்ட் நர்வ்ஸ் ஏ. ஓகேவா, அண்ட் தென் பிரெயினுக்கு போகுது, பிரெயினுக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு பிரெயின்ல இருந்து திருப்பி எஃபெக்டா இருக்கு வருது. ஸோ இந்த பக்கம் திஸ் டைரக்ஷன் விச் இஸ் எஃபரண்ட். ஓகேவா, ஸோ ஏ இஸ் அஃபரண்ட், பி ஷுட் பி எஃபரண்ட். அஃபரண்ட்னா சென்ஸ் பண்ணி பிரெயினுக்கு சிஎன்எஸ்க்கு எடுத்துட்டு போறது அஃபரண்ட், எடுத்துட்டு போகுது அஃபரண்ட். சிஎன்எஸ் பிரெயின்ல இருந்து எக்ஸிட் ஆகுது, வெளியே வர்றது, வெளியே வர்றது எஃபரண்ட். எஃபரண்ட் எக்ஸிட். எஃபரண்ட் வந்து வெளியே வந்து எஃபெக்டா கொடுக்கும். ஓகேங்களா, எக்ஸிட் எஃபரண்ட், எஃபரண்ட் வரும். ஓகேங்களா, ஏ இஸ் அஃபரண்ட், பி இஸ் எஃபரண்ட், ஏ இஸ் அஃபரண்ட், பி இஸ் எஃபரண்ட், ஆப்ஷன் பி. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். டூ மேஜர் டிவிஷன் ஆஃப் சிஎன்எஸ் ஆர் somatic nervous system and autonomic nervous system. No, சிஎன்எஸ்ல வெறும் பிரெயின் ஸ்பைனல் கார்டு தான். ஓகேங்களா, உங்களுக்கு பிஎன்எஸ் கீழே தான் we have somatic and autonomous. ஓகேங்களா, ஸோ சிஎன்எஸ்ல வெறும் பிரெயின் ஸ்பைனல் கார்டு, பிஎன்எஸ்ல somatic, autonomous. autonomousல சிம்பத்தி, ப்ராசிபிலிட்டி, நியூரோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் வுட் பி ராங் ஸ்டேட்மெண்ட். போத் somatic and autonomic nervous system are antagonistic in their functions. அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா, பிகாஸ் ஓகே, மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா சொமேட்டிக் வாலண்டரி சப்ளை பண்ணோம், லைக் நம்ம ஸ்கெல்டர் மசில்ஸ் எல்லாமே. ஆட்டோனமஸ் ஆட்டோமேட்டிக் இன்வாலண்டரி ஆட்டோனமஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் விசரல் ஸ்ட்ரக்சர் சப்ளை பண்ணோம். ஸோ சப்ளைல டிஃபரன்ஸ் தவிர அவனோட ஃபங்க்ஷன் ஆன்டகனிஸ்டிக்கா இருக்காது. பட் இந்த ஆட்டோனமஸ்ல வி ஹேவ் டூ திங்ஸ் இல்லைங்களா, சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக்ன்ட்டு. தீஸ் டூ ஆர் ஆன்டகனிஸ்ட். சிம்பத்தட்டிக் ஒன்று ஏற்றி விட்டுச்சுன்னா பேராசிம்பத்தட்டிக் இறக்கி விடும், பேராசிம்பத்தட்டிக் இறக்கி விட்டு சிம்பத்தட்டிக் ஏற்றி விடும். ஸோ இந்த ரெண்டுமே தே ஆர் ஆன்டகனிஸ்ட். ஓகேவா, பட் சொமாட்டிக்கும் ஆட்டோனமிக்கும் தே ஆர் நாட் ஆன்டகனிஸ்ட். ஓகேவா, ஸோ போத் ஆர் இதுறாங்க, போத் ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் பி. select the correct statement. Somatic neural system consists of both afferent and afferent nerves. Yes, they include afferent and afferent nerves. So autonomic neural system consists only afferent fibers. Autonomous நமக்கு afferent different இருக்கணும் இல்லைங்களா. Only afferent nerves are found in somatic neural nervous system. Both afferent and both afferent and afferent fibers are found in somatic and autonomous nerves. ஸோ இதுல வந்து ஒரு நர்வ் சிஸ்டம்ல ஒரு அஃபரண்ட் டிஃபரண்ட் ரிம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம்லயும் அஃபரண்ட் டிஃபரண்ட் ரெண்டுமே இருக்கணும், சொமேட்டிக் நர்வ் சிஸ்டம்ல அஃபரண்ட் டிஃபரண்ட் ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பாருங்க, ஆப்ஷன் பில அட்டானமிக் நர்வ் சிஸ்டம் கன்சிஸ்ட், சாரி ஆப்ஷன் பில ஆப்ஷன் ஏ போத் அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் நர்வ்ஸ், இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்றபடி பார்த்து எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து பாருங்க ஒன்லி அஃபரண்ட்டு, இதில் ஒன்லி அஃபரண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ போத் அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சொமேட்டிக். இதுவும் கரெக்ட் தான், ஆப்ஷன் டியும். சரிங்களா, ஸோ ரெண்டுத்துலையும் ரெண்டு இருக்கும், ஆப்ஷன் டி சொல்லி கரெக்ட். பட் ஏலையும் அது கொடுத்துருக்காங்க, வில் கோ வித் ஆப்ஷன் டி. விசரல் நர்வ் சிஸ்டம் வித்தின் ஹியூமன் பாடி இஸ் விசரல் நர்வ் சிஸ்டம் என்ன சொன்ன, விசரல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ், அதுக்குள்ள இருக்கிறது என்னென்ன ஸ்டெப் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. விசரல் நர்வ் சிஸ்டம் இஸ் தி டிவிஷன் ஆஃப் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். எஸ், பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம், விசரல் நர்வ் சிஸ்டம்னா இட் இஸ் அட்டானமஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா, அட்டானமஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இட் இஸ் டிவிஷன் ஆஃப் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். எஸ், இட் இஸ் டிவிஷன். இட் இஸ் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் கிடையாது, இட் இஸ் டிவிஷன் ஆஃப் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் கேங்லியா. எஸ், ஓகே. Okay, this is correct statement. Carry impulse from one visual organ to another. ஓகேவா, மொத்தம் ஒரு விசரல் ஆர்கன் கனெக்ட் பண்றது வந்து இது கேரி பண்ணோம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் இட் சீம்ஸ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து
1 and 3 ஓகேவா. ஸோ கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் தி விசரல் ஆர்கன்ஸ்ல இது பண்ணோம். பட் விசரல் ஆர்கன்ஸ் டு பிரெயினுக்குள்ள எடுத்துட்டு போவோம். பிரெயினுக்கு கொடுக்குற ஆக்சிஜன் பொறுத்து அந்த ஆர்கன் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷன் வந்து அதை ரெகுலேட் பண்ணணும். ஸோ டிவிஷன் ஆஃப் பீனஸ் நர்வஸ் கேங்லியஸ் இருக்கும். 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நியூரான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 மேஜர் டைப்ஸ். நான் 3 டைப்ஸ் சொன்னீங்களா, யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார்ன்ட்டு. யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் ஓகேவா. யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் நம்ம எதை வச்சு பிரிக்கிறோம்? பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் டென்ட்ரைட்ஸ். யூனிபோலார்ல 0 டென்ட்ரைட்ஸ் ஓகேவா, டென்ட்ரைட்ஸ் இருக்காது. பைபோலார்ல 1 டென்ட்ரைட் இருக்கும். ஒரு டென்ட்ரைட் ஒரு ஆக்சான். யூனிபோலார் ஒரே ஒரு ஆக்சான் இருக்கும். மல்டிபோலார் நம்மளுக்கு மோர் தென் 2 நம்ம நார்மலா வரைகிற அந்த நியூரான்ஸ் இருக்குல்ல, மெனி டென்ட்ரைட்ஸ் 1 ஆக்சான், அது மல்டிபோலார் ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் வாட் சைஸ் ஆஃப் நியூரான்ஸ்? நோ. லென்த் ஆஃப் நியூரான்ஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் ஆக்சான்ஸ் அண்ட் டென்ட்ரைட்ஸ் அதுதான் மேட்டர். எத்தனை டென்ட்ரைட்ஸ் இருக்கு, எத்தனை ஆக்சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் தட் divided into 3. Okay, so option C. Each branch of axon terminates as a bulb-like structure called. Okay, நம்ம axon terminalல பார்த்துருப்போம் நம்ம. இந்த axon terminalsல will be having many bulbs actually. நம்ம இதை மட்டும் zoom பண்ணி பார்ப்போமா? It will be like this. இதுக்குள்ள will be having synaptic vesicles with neurotransmitters. yellow இருந்து neurotransmitters. Okay, இது வந்து இன்னொரு ஒரு ரெசெப்டார் கூட வந்து பைண்ட் பண்ணி இட் வில் ஒரு ரெசெப்டாரோ இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு நியூரான் டென்ட்ரைட்டோ அப்படியே அதை வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சன் டெர்மினல்ஸ் as a bulb like structure called synaptic knob. synaptic knob மாதிரி இருக்கக்கூடிய திஸ் ஆப்ஷன் ஏ, synaptic knob. ஓகே, நர்வ் டிரான்ஸ்மிஷன் இஸ், ஒரு நர்வ் டிரான்ஸ்மிஷன் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கெமிக்கல் சினாப்ஸ், கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. இட் இஸ் யூஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகேவா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஓகேவா, ஒரு கெமிக்கலோட ரிலீஸை வச்சு நம்ம நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். இல்லையா, மெக்கானிக்கல்லாம் இல்லை, வி டு கெமிக்கல் ப்ராசஸ். ஜங்ஷன் பிட்வீன் ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் இஸ் சினாப்ஸ். ஒரு ப்ரீ சினாப்டிக் நியூரான் இருக்கு, திஸ் இஸ் ப்ரீ சினாப்டிக் நியூரான் அண்ட் அனதர் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஓகே, ப்ரீ போஸ்ட். ஓகேவா, திஸ் ஜங்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் கால்டு சினாப்ஸ். ஓகே, சினாப்ஸ்னா என்ன? ரெண்டு நியூரான்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜங்ஷன், ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் கனெக்ட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் தான் சினாப்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ. Depolarization of nerve cell involves the melting. டீபோலரைசேஷன் என்னன்னா, ரீபோலரைசேஷன் என்ன? நம்ம ஹார்ட் இதுலேயே பார்த்துருப்போம். டீபோலரைசேஷன்னா இட்ஸ் கெட் கான்ட்ராக்ட், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது, இட்ஸ் கெட் கான்ட்ராக்ட். அப்போனா என்ன அர்த்தம்? பொட்டாசியம் எப்போல்லாம் வெளியே போதோ அப்போ அது வந்து ரீபோலரைஸ் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ டீபோலரைஸ் ஆகணும் அப்படின்னா தேர் ஷுட் பி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம். ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சோடியம் எப்போல்லாம் உள்ள வருதோ the nerve will depolarize. சோடியம் உள்ள வந்தா action potential will come inside and the nerve will get depolarized and then it will go transmit the impulse. Option B, influx of sodium. Which one of the following is incorrect regarding bipolar neurons? bipolar neurons என்னது? bipolar neuron என்ன வரணும்? ஒரு டென்ட்ரேட் ஒரு நியூரானு ஒரு ஆக்சானு, ஒரு டென்ட்ரேட் ஒரு ஆக்சானு ரிட்டின் ஆஃப் 5ல இருக்கும். ஓகேவா, bipolar neurons ஆஃப் ஒன்று ரிட்டின் ஆஃப் 5. எஸ், தீஸ் நியூரான்ஸ் ஆர் ஒன்லி ஒரு ஆக்சான் ஒரு டென்ட்ரேட். ஓகேவா, இது இருக்குன்னா ஒரு ஆக்சான் ஒரு டென்ட்ரேட். ஓகே, இதுவும் கரெக்ட். ஆல் மோட்டார் நியூரான்ஸ் ஆஃப் திஸ் டைப்ஸ். bipolar is one of the 3 categories of neurons which are classified on the basis of number of axon index. எல்லாமே மோட்டார் நியூரான் சொல்ல முடியாதுங்களா, கண்ணில் வந்து இட் இஸ் சென்சரி ஆக்ஷன் பண்ணுது bipolar neuron. ஸோ ஆல் மோட்டார் நியூரான்ஸ் வந்து எல்லாருமே bipolar நீங்க சொல்ல முடியாது. ஓகே, ஆப்ஷன் இன்கரெக்ட் இஸ் ஆப்ஷன் சி. ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைபோதலாமஸ் ஆர் ஹைபோதலாமஸ் என்ன பிரெயினுக்கு அது ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஹைபோதலாமஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஸ்லீப். நோ, it also helps in some extent கொஞ்சம் ஸ்லீப் ஹெல்ப் பண்ணும். தேர்ஸ்ட்டுக்கும் ஹங்கருக்கும்
சென்டர். நம்ம தண்ணி தாக எடுக்குதுன்னு தண்ணி எப்போ தாக எடுக்குது, இந்த வயிறு பசிக்குது அப்படின்ற சிக்னல் எங்கேருந்து வருது, ஹைபோதலமஸ்ல இருந்து தான் வரும். தேர்ட் சென்டர், ஹங்கர் சென்டர் இருக்கும். மெயின்லி தெர்மோ ரெகுலேஷன், நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமான கம்மிப்படுத்துறது, கம்மியா இருந்தால் அதிகப்படுத்துறது, அது ஹைபோதலமஸ் தான் பண்ணும். ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் டி. outermost covering of brain is okay. Our brain has 3 layers ஓகேங்களா. நம்ம டோட்டலி டிஸ்பெல் மெனிஞ்சஸ். எப்படி ஹார்ட்டுக்கு ஒரு பெரிகார்டியம், லங்ஸுக்கு ஒரு ப்ளூரா மாதிரி பிரெயின் இஸ் கவர்ட் பை மெனிஞ்சஸ். பிரெயினோட கவர் பேர் என்ன? மெனிஞ்சஸ். வந்து 3 லேயர்: டியூரா மேட்டர், அரக்னாய்ட், பியா மேட்டர். ஓகேவா, நான் 3 லேயர் சொல்றேன். இது ஒரு பிரெயின் வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் இன்னர்மோஸ்ட், மிடில், அல்ட்ராமோஸ்ட். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன், எல்லாமே ஃபியூஸ்டா தான் இருக்கும். 1 2 3 ஓகேவா. அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய 3 லேயர் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இன்னர் டு அவுட்டர் டு இன்னர் சொல்றேன். வெளியே இருந்து உள்ள போகும்போது இட் இஸ் டியூரா மேட்டர், இன்னர்ல பியா மேட்டர். டியூரா மேட்டருக்கும் பியா மேட்டர் நடுவில் இருக்கிறது அரக்கனாய்ட். என்ன வச்சுக்கோ, மேட்டர் ரெண்டுமே அவுட்டர் அண்ட் இன்னர். சென்டர்ல இருக்கிறது மட்டும் இட் இஸ் அரக்கனாய்டு. ஓகே, these are things. ஓகே, ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர். அவுட்டர் மோஸ்ட் கவரிங் என்ன கேட்குறாங்க, இட் இஸ் டியூராமீட்டர். டியூராமீட்டர், அரக்னாய்ட், டியூராமீட்டர், பியாமீட்டர். சென்ட்ரல் அரக்னாய்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா. ஒயிட் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், ஒயிட் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மைலினேட்டட் ஆக்சன்ஸ். ஆப்ஷன் பி. இந்த மைலினேட்டட் ஆக்சன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே இட் வில் பி ஒயிட் மேட்டரா இருக்கும். ஸ்பெஷலி சென்ட்ரல் பார்ட் 4ல இருக்கும் ஒயிட் மேட்டர்ஸ் எல்லாமே. வாட் ஆர் தி கவரிங்ஸ் ஆஃப் தி பிரெயின் நோன் ஆஸ்? நான் சொன்னது பார்த்தீங்களா, இட் இஸ் கால்ட் மெனிஞ்சஸ். பெரிட்டோனியம்ங்கிறது இட்ஸ் கவரிங் ஆஃப் கேஸ்ட்ரிக் திங். பெரிகார்டியம், ஹார்ட், ப்ளூரா, லங்ஸ், அது மாதிரி பிரெயினுக்கு கூட கவரிங் பண்ணிடுறேன். மெனிஞ்சஸ் மூணு லேயரு: அவுட்டர் டியூராமேட்டர், இன்னர் பியாமேட்டர். ரெண்டுக்கும் சென்டர்ல அரக்னாய்ட், பேக் கவரிங் மெனிஞ்சஸ். ஓகே. வாட் இஸ் ட்ரூ ஃபார் கார்பஸ் கொலாசம்? கார்பஸ் கொலாசம் என்ன? ரிவைஸ் இட். செரிபிளம் ஹெமிஸ்பியர்ஸ், ரைட்டு லெஃப்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது தான் இந்த கார்பஸ் கொலாசம். இந்த சென்டர் பார்ட்ல இட் வில் பி பிரசன்ட். நர்வ் ஃபைபர்ஸ் தான். ஓகே, இதுக்கான ஸ்போர்ட் பிரெயின் மெம்பரேன் கிடையாது. ஸ்ட்ரிப் ஆஃப் நர்வ்ஸ் மெம்பரேன் மிடில் ஆஃப் கிடையாது. ஸ்ட்ரிப் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தான். கார்பஸ் நர்வ் ஃபைபர்ஸ் வித் 2 செரிபிளம் ஹெமிஸ்பியர்ஸ். 2 செரிபிளம் ஹெமிஸ்பியர்ஸ் கனெக்ட் பண்றது கார்பஸ் கொலாசம். ஆஃப் சி இது கரெக்ட். தலாமஸ் செரிபிளம் கனெக்ட் பண்ணாதே இதுவும் கிடையாது. இன் ஹைட்ரா, நியூரல் ஆர்கனைசேஷன் கம்ப்ரைசஸ். ஹைட்ராங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா. ஸோ அதில் வெறும் எந்த ஒரு பிரெயின், ஸ்பைன் கடலாம் இருக்காது. ஜஸ்ட் சம் நியூரான்ஸ் இருக்கும். இட் வில் பி வித் சம் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஒரு வயரிங், ஒரு சின்ன வயரிங் கனெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாதிரி சின்னதாக இருக்கும். இட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ். நர்வ்ஸ் ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. யா, பிக் கிளாசிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் எப்படிலாம் கிளாஸிஃபை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நான் ரஃபா இந்த பக்கம் போட்டுடலாமா, இல்லை வில் கோ தி ஃப்ளோ சார்ட் இட் செல்ஃப். ஓகே, ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டா பிரிக்கிறோம். மேஜரி வித் 2, தட் இஸ் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பிஎன்எஸ், தட் இஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் பார்ட், பெரிஃபரல்னா சைட் வேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே. சென்ட்ரல் வந்து சைடு எல்லாமே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் ரெண்டு தான். ஓகேவா, பிரெயின் இஸ் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா, பிரெயின் இஸ் ஸ்பைனல் கார்டு. சென்ட்ரல் அப்புறம் சென்ட்ரல் பார்ட் இருக்கு, பிரெயின் இங்க இருக்கு, ஸ்பைனல் அப்படியே சென்ட்ரல் ரீஜன்ல இருக்கிறதா சென்ட்ரல் பிரெயின் ஸ்பைனல் கார்டு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராசஸ் பண்ணக்கூடியது. இதுல இருந்தா நர்வ் எக்ஸிட்டோ என்ட்ரியோ இதுல இருந்தா ஆகும். ஓகேங்களா, ஒரு சர்க்கியூட் பாயிண்ட் மாதிரி, லீடர் மாதிரி. ஓகேங்களா. பிஎன்எஸ் பெரிஃபரல்ல 2 இருக்கு. பெரிஃபரல்ல ஒன்று கொடுத்துறாங்க, சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்னு தட் இஸ் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ். ஓகேவா, சொமாட்டிக், அட்டானமஸ். சொமாட்டிக் வந்து நம்ம ஸ்கெல்டல் மசில்ஸோட வாலண்டரி திங் எல்லாம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அட்டானமஸ் ஆட்டோமேட்டிக். இன்வாலண்டரி திங்ஸ் எல்லாமே ஆட்டோனமஸ் கண்ட்ரோல் பண்ணும். அட்டானமஸ்ல 2 இருக்கு, தட் இஸ் சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா லைக் இன்க்ரீஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் லைக் எல்லாமே அட்ரினல் வந்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் சிம்பத்தட்டிக்ல இருக்கும். எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ஃப்ளோ, பிபி இன்க்ரீஸ் பண்ணும்.
அதே பேராசிம்பதிக் எல்லாமே டிக்ரீஸ் பண்ணும். பிபி இன்க்ரீஸ் பண்ணும், ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணும், எல்லா செக்ரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணும். அது நீங்க அப்புறம் படிப்பீங்க. இது போதும் ஓகேவா. ரெண்டுமே ஆன்டகோனிஸ்டிக். சிம்பத்தட்டிக் ஏத்தனா பேராசிம்பதிக் இறக்கும் ஓகேவா. ரெண்டுமே ஒரு செக் பேலன்ஸ் செக்காக இருக்கும் நமக்காக. ஸோ திஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹோல் இம்யூன் சிஸ்டம். சிஎன்எஸ் பிஎன்எஸ். சிஎன்எஸ்ல பிரெயின் ஸ்பைனல் கார்டு, பிஎன்எஸ்ல அட்டானமஸ் செமாட்டிக் ஓகேவா. ரெண்டு வாலண்டரி இன்வாலண்டரி. அட்டானமஸ் மட்டும் ரெண்டு இருக்கு, ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு. தட் இஸ் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக், அவ்வளவுதான். Now we come to the options. A is CNS. ஓகேவா. A is CNS எங்க இருக்கு? ஒன்லி ஆப்ஷன் சி. ஓகே, மிச்ச எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க. B is PNS. ஓகே. அகைன் C is ANS, that is autonomic nervous system. And then D is sympathetic, E வந்து parasympathetic. ஓகேவா. Clearly we go with option C. Okay. How do parasympathetic neural signals affect the working of heart? நான் சொன்னாங்க இல்லைங்களா. சிம்பத்தட்டிக் என்ன பண்ணுனாக்கா, நீ ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்ல இருக்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியில் இருக்கு அப்படின்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வில் ஆக்டிவேட். அது வந்து ஹார்ட் ரேட்டு, கார்டியக் அவுட்புட், பிபி, பிளட் ப்ரெஷரு, அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுரும். சிவிஎஸ்ல மட்டும் ஹார்ட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன், எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுரும் ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பேராசிம்பத்தட்டிக். அது அதோட ஃபங்க்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கும். பிஎன்எஸ் வந்து உன்னை பாடியை காம் டவுன் பண்ணி ஹார்ட் ரேட்டு, பிபி எல்லாத்தையுமே டிக்ரீஸ் ஓகேங்களா. ஸோ அதான் பாருங்க, ரெடியூஸ் போத் ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியக் அவுட்புட். இது should be correct option. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாது, அது சிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் பண்ணும். போத் ஹார்ட் ரேட் கார்டியக் இன்க்ரீஸ், நோ இன்க்ரீஸ். ஹார்ட் ரேட் டிக்ரீசஸ் பட் கார்டியக் அவுட்புட் இன்க்ரீசஸ், அப்படிலாம் இருக்காது. சி கார்டியக் அவுட்புட்னா என்ன? கார்டியக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட். இந்த மாதிரி எழுதுனா ஓகே, எதனா கம்ஃபர்டபுள் ரேட். கார்டியக் அவுட்புட் சிவி ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் ஹார்ட் ரேட். ஸோ நீங்கள் ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி கார்டியக் வால்யூம் ஷுட் டிக்ரீஸ் இல்லையா, டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மட்டும் டிக்ரீஸ், அது மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ இந்த ஸ்டெப்பும் கரெக்டு, தப்பு. ஸோ ஹார்ட் ரேட்டும் டிக்ரீஸ் ஆகும், கார்டியக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ இது கரெக்ட் ஆப்ஷன். பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் எல்லாமே. சிம்பத்தட்டிக் பொறுத்த வரைக்கும் இந்த பிஎன்சி வந்து கரெக்ட், டி வந்து வரவே வராது. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து ஸ்ட்ரக்சர் நியூரோனுடைய பார்ட்ஸ் மார்க்கிங். ஓகே, ஏ uppermost in the branches is called dendrites. B is cell body. That's a revision. Okay. Then C பாருங்க, C denotes strands of dendrites. Cyton. செல் பாடி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, சைட்டன் கொடுத்துருவாங்க. செல் பாடி சைட்டான்னு சொல்லுவோம் ஓகேங்க. சைட்டான் செல் பாடி போத் ஆர் சேம். ஆக்சுவலி இந்த திங்ஸ் தான் ஸ்ட்ராண்ட் செல்ஸ். இங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரியல, இந்த பிளாக் பிளாக்கா இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஸ்ட்ராண்ட் செல். ஓகே, அண்ட் தென் டி, இந்த ஒரு ஆக்ஸான்ல இப்படி மைலினேஷன் இருக்கா, அதுக்கடுத்து இது சென்டர் பார்ட், ஒரு மைலினேஷன் இல்லாத பார்ட் இருக்கு பாருங்க, தட் இஸ் கால்ட் நோட் ஆஃப் ரான்வியர். ஓகே, இந்த பிளேஸ் வேர் மைலினேஷன் இஸ் ஆப்சென்ட், அந்த இடத்துல இருக்காது ஓகேங்களா, அந்த இடத்துக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வியர், தட் இஸ் டி. ஓகே, தட் இஸ் டி. And then E again, the terminal, axon terminal and the knobs, it is a synaptic knob. Okay, so we'll come back. Dendrites, cyton, Schwann cells, dendrites, cyton, Schwann cells. B, node of Ranvier. E is synaptic knob. Option A is correct answer. Multipolar neurons are found in மல்டிபுலர் எங்க இருக்கும்னு கேட்குறாங்க. மல்டிபுலர்னா இந்த நார்மல் நம்ம இது இந்த நியூரான், மல்டிபுலர் நியூரான் மினி டென்ட்ரைட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த டைப் வந்து எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ரெட்டினா ஆஃப் ஃபைனா நியூரான்ஸ் டக்குனு என்ன போடணும்? எஸ், பைபோலார்னாலே ரெட்டினா ஆஃப் ஃபைவ் தான் ஓகேவா. ஸோ ரெட்டினா ஆஃப் பைபோலார், மல்டிபுலர் இல்லை. எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இட் இஸ் யூனிபோலார். டென்ட்ரைட்ஸ் எதுவும் இருக்கா, ஜஸ்ட் ஒரு சைட்டான் அண்ட் தென் ஒரு ஆக்ஸான். இட் இஸ் எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ், சின்ன எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேயே இந்த யூனிபோலார் நியூரன்ஸ் இருக்கும். சேப்ரல் கார்டெக்ஸ் பிரெயினில் தான் இந்த மல்டிபிள் நியூரன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகே, பிகாஸ் மினியே பிரான்ச்சஸ் கொடுத்து அது நிறைய கொடுக்கறதுனால செர்பிள் கார்டெக்ஸ் பிரெயினில் மல்டிபிள் நியூரன்ஸ் இருக்கும். மைலின் ஷீத் இஸ் ப்ரொடியூஸ் பை ஷான் செல்ஸ் தான். நம்ம ஓகே, திஸ் ஆக்ஸான் வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த எல்லோ கலர்ல வில் பி சீயிங் சம் டாட்ஸ். அங்கங்க நம்ம டயக்ராம்ல பார்த்துருப்போம்.
தீஸ் ஆர் கால்ட் ஸ்வான் செல்ஸ். இந்த ஸ்வான் செல்ஸ் தான் இந்த மைலின் ஷீத் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ மைலின் ஷீத் இஸ் ஃபார்ம்ட் பை ஸ்வான் செல்ஸ் அண்ட் சம் ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கு. இந்த ஸ்வான் செல்ஸும் ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் சேர்த்து தான் மைலின் ஷீத் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆப்ஷன் ஏ. ஓகே. இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ், ஓகே, இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆஃப் நியூரான் கான்சன்ட்ரேஷன் ஜென்ரேட்ஸ் டியூ டு ஒரு ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அங்க எப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஜென்ரேட் ஆகுது, அது இம்பல்ஸ் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, ஓகே, அந்த ரெஸ்டிங்ல எப்படி அந்த கான்செப்ட் டெவலப் ஆகுதுன்னா, இட் இஸ் டியூ டு தி நம்ம ஆக்ஸான் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஆக்ஸான்ல பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் வந்து உள்ளார வந்து அதிகமா இருக்கும், ஓகேங்களா? இந்த பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் இட் வில் பி ஹை கான்சன்ட்ரேஷன் இன்சைட். இப்போ அந்த நர்வ் டிரான்ஸ்மிட் ஆகணும்னா சோடியம் உள்ள வரணும், ஓகேவா? சோடியம் உள்ள வரணும்னா அப்போ எது வெளியே போகணும்? பொட்டாசியம் வெளியே போகணும். ஒரு கிரேடியன்ட்னா என்ன? ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல சோடியம் கம்மியா இருக்கணும். அப்பதான் எங்க இடத்துல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல சோடியம் உள்ள வரும். ஸோ இந்த பொட்டாசியம் வில் கோ அவுட் அண்ட் தென் வெளிக்கிற சோடியம் வில் கம் இன். ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் வரக்கூடியதுனால அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஜென்ரேட் ஆகி depolarize ஆகி the action will move on. So high concentration of potassium, lower sodium inside the axon. ஓகே, ஆப்ஷன் ஏ. அதே வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வைஸ் வர்சா, லோ பொட்டாசியம் அண்ட் ஹை சோடியம். ஸோ வெளிக்கிற சோடியம்லாம் உள்ள வரும், வெளிக்கிற அதிக கால்சியம் வெளியே போகும். ஓகே, ஃபார் maintenance of ionic gradients across static membrane, the sodium potassium pump transports எப்பவுமே இந்த மேஜிக் நம்பர் 3 sodium 2 potassium, ஓகேங்களா? அது எந்த டைரக்ஷன் டிரான்ஸ்மிட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 சோடியம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு 3 சோடியம் வந்து, ஓகே, 3 சோடியம் அந்த 2 பொட்டாசியம், ஓகேவா? இது மட்டும் மறக்காதீங்க, 3 சோடியம் 2 பொட்டாசியம், ஓகேவா? ஒரு செல் இருக்கு, அந்த நியூரான் செல்ல அதை மெயின்டைன் பண்றதுக்காக 3 சோடியம் அவுட் சைடு, ஓகேவா? அவுட் சைடில் 3 சோடியம் எஃப்ளெக்ஸ் ஆஃப் 3 சோடியம் ஃப்ரம் இன்டர் செல்லுலர். அதுக்கடுத்து 2 பொட்டாசியம் இன்சைட். 3 சோடியம் வெளியே போகும், 2 பொட்டாசியம் உள்ள வரும். அதனால அந்த அயனிக் கிரேடியன்ட் வந்து மெயின்டைன்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ 3 sodium outwards, 2 potassium inside. Option A. For electrical potential difference across the polarized plasma membrane, when concentration of potassium is high inside the axon and low outside, it is known as, yes, potassium concentration உள்ள அதிகமா இருக்கு, வெளியே வந்து கம்மியா இருக்கு. அப்போ அது வந்து ரெஸ்டிங் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இட் இஸ் கால்ட் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், ஓகேவா? ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் டைம்ல பொட்டாசியம் வந்து லெவல் அந்த ஆக்சான் லெவல்ல அதிகமா இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலா மாறணும் அப்படின்னா, ஃப்ரம் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? பொட்டாசியம் வில் கோ அவுட், ஓகே, வெளியே இருக்கிற சோடியம் வில் கம் இன். உள்ள வந்தா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வில் ஆல்சோ கம். ஓகே, தட் இஸ் தி திங். ஓகே, எப்பப்பெல்லாம் பொட்டாசியம் அதிகமா இருக்கோ உள்ள, இட் கோ டு ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். ஆப்ஷன் பி. During the transmission of nerve impulse through a fiber, the potential on the inner side of plasma membrane has which type of electric charge? Okay, இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். First it will be இன்னர் சைடில் நெகட்டிவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்னர் சைட். இந்த இது இதில் கூட நெகட்டிவ் இருந்துக்கலாம், தட் இஸ் எல்லாமே இன்னர் சைடு, ஓகேங்களா? உள்ள நெகட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? பிகாஸ் அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அதுக்கடுத்து இட் வில் பிகம் பாசிட்டிவ் அகெயின். ஸோ வெளியே நெகட்டிவ், உள்ள பாசிட்டிவ். அகெயின் திருப்பியுமே அகெயின் பேக் டு நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அந்த ப்ளஸ் மைனஸில் தான் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் நர்வ் இம்பல்ஸ், ஓகேங்களா? அகெயின் ப்ளஸ் இயர், அகெயின் நெகட்டிவ் இயர். ஓகே, ஓகேவா? இந்த இடத்துல 10 மூணு சைடும் வெளியே போயிடுது, ஆனால் 2 பொட்டாசியம் உள்ள வருது. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வெளியே போகிறதுல ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, வெளியே போன சோடியம் திருப்பி உள்ள வரும், உள்ள வரும்போது திருப்பி பாசிட்டிவ் ஆகும், திருப்பி அந்த வெளியே போகும். ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட எஃப்ளக்ஸ் ரிஃப்ளக்ஸ் பொறுத்து தான் நமக்கு ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே இருந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ரீபோலரைசேஷன் டீபோலரைசேஷன் மாறி மாறி ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், ஓகே, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அகைன், ஓகே, அது மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். தி சினாப்டிக் கிளெஃப்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மெம்பரேன் ஆஃப் சினாப்டிக் கிளெஃப்ட்னா இது என்னது? இட் இஸ் பிட்வீன் திஸ் இஸ் ப்ரீ சினாப்டிக், போஸ்ட் சினாப்டிக். திஸ் ரீஜன் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இதில் ஃபியூஸ் ஆகி வெசைக்கிள்ஸ்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த ரீஜன் பேர் என்னது? இட் இஸ் கால்ட் சினாப்டிக் கிளெஃப்ட், ஓகேங்களா. இட் இஸ் என்னோட சினாப்டிக் கிளெஃப்ட், ஓகே. ஸோ ஓகே, பிட்வீன் ப்ரீசினாப்டிக் அண்ட் தென் போஸ்ட் மெயின் திங் இஸ் சேம்ஸ் என்னது? ப்ரீசினாப்டிக் நியூரான் வந்து இட் இஸ் ஆக்சான் டெர்மினல். ஆக்சான் டெர்மினல்ல இருந்து தான் இன்னொரு இது வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் இட் இஸ் ஆக்சான் டெர்மினல், ஓகே, ஆக்சான் டெர்மினல். அதுக்கடுத்து இட் யூஸ் டு டென்ட்ரைட். அதனால தான் நியூஸ் வந்து யூனிடாக்ஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சான் டெர்மினல் டென்ட்ரைட், ப்ரீசினாப்டிக் நியூரான் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். அது வேணா ஓகே, கேன் டெல் ப்ரீசினாப்டிக் டென்ட்ரைட், ப்ரீசினாப் டென்ட்ரைட் இருக்கு. ஓகே, வில் கோ வித் ஆப்ஷன் ஏ, என்றால் நியூரான் சொல்லிட்டாங்க. இதே நம்மளுக்கு ப்ரீசினாப்டிக் ஆக்சான், ப்ரீசினாப்டிக் டென்ட்ரைட் கொடுத்தோம்னா இட் இஸ் கரெக்ட் தான், ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ ப்ரீசினாப்டிக் நியூரான், போஸ்ட் நியூரான், ஓகே, அவ்வளோ. தி டூ டைப்ஸ் ஆஃப் சினாப்சஸ் ஆர், we have two types synapses, ரெண்டு டைப் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல், ஓகே. எலக்ட்ரிக்கல் கெமிக்கல். எலக்ட்ரிக்கலுங்கிறது அது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றது. அது நம்ம சிஸ்டம்ல ரொம்ப ரேர், ஹியூமன்ஸும் ரொம்ப ரொம்ப ரேர், எங்கேயும் நடக்காது. அது வந்து கெமிக்கல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த கெமிக்கலுங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிறது, அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக பண்ணுறது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நத்திங் பட் கெமிக்கல்ஸ் தான், ஓகே. ஸோ டூ டைப்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல். இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கரண்ட், ஒரு ஒயர்ல எப்படி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அப்படியே நம்ம ஒயர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியல, கட் பண்ணி பார்த்தோம்னா ஃபைன் காப்பர் ஒயர், எந்த ஒரு சினாப்ஸ் ஜங்ஷன் எல்லாம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் சொல்றேன், அப்படியே லைனா நம்ம இருக்கும் இல்லைங்களா. அதனால எந்த ஒரு இதுனா இது அப்படியே லைக் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லைன்னா நம்ம எப்படி ஹைவேல தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி எலக்ட்ரிக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆல்வேஸ் ஈக்குவல் கிடையாது, ஸ்லோவரும் கிடையாது, ஆல்வேஸ் ஃபாஸ்டர், ஓகேவா. ஆல்வேஸ் ஃபாஸ்டர் தான். கரண்ட்டோட கெமிக்கல் ஃபாஸ்டர், கெமிக்கலோட கரண்ட் ஃபாஸ்டர் தானே. ஆல்வேஸ் ஃபாஸ்டர் தேன் கெமிக்கல் சினாப்ஸ், ஓகே. திஸ் ஷுட் பி கரெக்ட், ஆப்ஷன் சி, ஓகே. unidirectional transmission of nerve impulse through nerve fibers due to the fact, எதனால வருது unidirectional? Because nerve fibers insulated middle sheath கிடையாது. Sodium start operating only site on and then to induce nerve fiber. Neurotransmitters are released by இதுவும் கிடையாது. நான் சொல்ற மாதிரி neurotransmitter generates not by axon இல்லை, neurotransmitter released by axon endings. synaptic knob ரிலீஸ் ஆகும், synaptic knob ரிலீஸ் ஆகிட்டு நாட் பை டென்ட்ரைட்ஸ், பிகாஸ் டென்ட்ரைட்ஸ் ரிலீஸ் பண்ணாதான் அகைன் இட் வில் கோ பேக். நான் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு, பெல்லும் ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்சான் டெர்ம் ரிலீஸ் பண்ணாதான் இங்க இருந்து இட் வில் கோ டு அனதர் டென்ட்ரைட். இதே நம்மளுக்கு வந்து டென்ட்ரைட் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து அடுத்த ஒரு நியூரன்ஸை போக ஆரம்பிச்சிடும். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆக்சான் இண்டிக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்றதுனால யூனிடைரக்ஷனல் ஃப்ளோவா இருக்கு, ஆப்ஷன் டி. On postsynaptic membrane, the new potential developed best. Okay, the postsynaptic membrane இந்த nerve இருக்கு, இது போஸ்ட்சினாப்டிக் மெம்பரேன், ஓகேவா. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ இது ரிலீஸ் ஆயிடுச்சு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஓகேவா. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ், ஓகேவா. இது வந்து அந்த இதை எக்ஸைட்டேட்டரியாகவும் இருக்கலாம், ஆர் இன்ஹிபிட்டரியாகவும் இருக்கலாம், ஓகேவா. அதாவது எக்ஸைட்டும் பண்ணலாம், இல்லை இன்ஹிபிட்டும் பண்ணலாம். எக்ஸைட்டருக்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு குளுட்டமேட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்றதுக்காக. இன்ஹிபிட்டரில் வி ஹேவ் திங் கால் காபா, ஓகேவா. இந்த மாதிரி ரெண்டு இருக்கு, குளுட்டமேட் எக்ஸைட் பண்ணோம், காபா வந்து இன்ஹிபிட் பண்ணோம், ஓகேவா. ஸோ மேபி எக்ஸைட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி, ஓகேவா. எக்ஸைட்டும் இருக்கலாம், இன்ஹிபிட்டரியாகவும் இருக்கலாம், ஆப்ஷன் சி. இந்த ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப், ஃபோர் பிரெயின் என்ன இருக்கு அந்த திங்ல, கண்டிப்பா செரிப்ரம் இருக்கும், தலாமஸ் ஹைபோதலாமஸ் இருக்கும், மிட் பிரெயின் தனியா இருக்கும், ஹைண்ட் பிரெயின்ல
மிடில் ஆப்லிகேட்டா பாம்ஸ் அண்ட் தென் cerebellum. ஓகே, ஆப்ஷன் ஆல் பி பிரசன்ட். ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. அசோசியேஷன் ஏரியாஸ் ஆஃப் தி பிரெயின் ஆர். ஓகே, நம்ம பிரெயின்ல வந்து செரிபிரல் ஒரு ஏரியாஸ் இருக்கு, அசோசியேஷன் ஏரியாஸ் பேர் இருக்கு பாருங்க, அசோசியேஷன். இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பைனல் கார்டு எடுத்துக்கலாம், நம்ம வில் டேக் ஸ்பைனல் கார்டு. ஓகே, இந்த ரெட் கலர் வந்து இட் இஸ் சென்சரி நியூரான். ஓகேவா, திஸ் இஸ் சென்சரி நியூரான் அண்ட் திஸ் இஸ் மோட்டார் நியூரான். ஓகேவா, சென்சரி நியூரான்ஸ் இந்த அசோசியேஷன் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போவோம் இந்த நர்வ் இம்பல்ஸ் அஃபரன் மூலமா. அப்புறம் அந்த அசோசியேஷன் ஏரியால தான் இது வந்து ப்ராசஸ் பண்ணும். இதை வந்து என்ன எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எஃபெக்ட் ரெடி பண்ணி அது மோட்டர் கனெக்ட் பண்ணி விட்டு மோட்டார் வந்து எஃபெக்ட் காட்டும். தே ஆர் இன்டர் நியூரான்ஸ். ஸோ அது வந்து சென்சரியும் இல்லை மோட்டாரும் இல்லை, தே ஆர் ஜஸ்ட் அசோசியேட் பண்ணும். சென்சரியும் மோட்டாரும் அசோசியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு மோட்டருக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ தே ஆர் நெய்தர் சென்சரி நார் மோட்டார். ஓகேவா, சென்சரியில் மோட்டாரோட ஆப்ஷன் சி. இன்ஜுரி லோக்கலைஸ்ட் ஹைபோதலமஸ் மோஸ்ட் லைக் டு டிஸ்டர்ப். ஒரு ஹைபோதலமஸுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அப்போ என்ன பிரச்சனை வருங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹைபோதலமஸோட நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அதை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, இட் கிவ்ஸ் thirst, hunger, டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கு. தீஸ் திங்ஸ் வில் கெட் அஃபெக்டட். அது என்ன ஒரு சர்டன் மெமரி கிடையாது, மெமரினா செரிபிரமோட வேலை. கோஆர்டினேஷன் வித் லோகோமோஷன் செரிபில்லமுடைய வேலை. எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டிசிஷன் மேக்கிங் இதுவும் செரிபிரம். பாடி டெம்பரேச்சர் only this. ஓகே, டெம்பரேச்சர் இங்கே இருக்கு ஃபங்க்ஷன் தட் வில் கெட் அஃபெக்டட். ஓகே, இப்போ நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஆப்ஷன் டி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீசன்ஸ் ஆஃப் தி பிரெயின் இஸ் இன்கரெக்ட்லி பேட். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனோட எது இன்கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. மெட்லோ ஆப்லிங்கேட்டா ஹோமோஸ்டேட்டிக் கண்ட்ரோல், cerebellum லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், எஸ். கார்பஸ் கொலாசம் கம்யூனிகேஷன் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் செரிபிள் கார்டெக்ஸ், எஸ். செரிபிரம் கால்குலேஷன் கான்டெம்ப்ளேஷன் அந்த இதுக்கெல்லாம் தேவை. மெடுலா ஆப்லிங்கேட்டா ஹோமோஸ்டேட்டிக் கண்ட்ரோல், மெடுலா ஆப்லிங்கேட்டா அது சம்பந்தமும் இல்லை. ஓகேங்களா, இது மெடுலா ஆப்லிங்கேட்டா சென்டர்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன், கார்டியோ சிஸ்டம், அந்த மாதிரி சில சென்டர்ஸ் இருக்கு சிஸ்டம்ஸ். இது ஹோமோஸ்டேட்டிக் கண்ட்ரோல்லாம் பண்ணாது. ஸோ இன்கரெக்ட்லி பேட் இஸ் ஏ. செரிபெல்லம் பி கேர்ஃபுல் படிக்கணும். செரிபெல்லம் ஸ்பீடாக படிச்சுருங்க. செரிபெல்லம் which is present in hind brain is concerned with the contraction of voluntary muscles, coordinating and regulation of muscle tones. மசில்ஸோட கான்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட் பண்ணும். மசில் டோனு, நம்ம இப்போ நடக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறோம், அந்த டோனையும் அந்த ரெகுலேஷன் பண்ணுறது செரிபெல்லம் தான். மெயின்டைனிங் போஸ்டர், ஓரியன்டேஷன், ஈக்விபிரியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் செரிபெல்லம்ல ஒரே வேலை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல ஆடாமல் நிற்கிறது, ஒரு காலம் நின்று பாருங்களேன், ஒரு மாதிரி ஷேக்கெல்லாம் நிற்பீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி லைக் ஒரு காலில் சூரிய நமஸ்காரம் ஒரு காலம் நிற்போம். அது வந்து ஷேக்கெல்லாம் நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணுறது செரிபெல்லமோட வேலை. ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். So the correct statement. Neurons regulate endocrine activity but not vice versa. Yes, neurons regulate the endocrine activity. Neurons endocrine ஹார்மோன்ஸ் ரிலீசிங் எல்லாம் ரெகுலேட் பண்ணும். பட் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹார்மோன்ஸ் வந்து நீ நியூரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் நாட் பாசிபிள். நியூரான் எண்டோக்ரைன் கண்ட்ரோல் பண்ணும், எண்டோக்ரைன் நியூரான் கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேவா, திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வில் கிரியேட் அதர் திங். எண்டோக்ரைன் கிளான்ஸ் ரெகுலேட் நியூரல் ஆக்டிவிட்டி, இது பண்ண முடியாது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் ரெகுலேட் நியூரல் ஆக்டிவிட்டி அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட்ஸ், ரெண்டுமே பண்ண முடியாது. நெய்தர் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ரெகுலேட் ஆக்டிவிட்டி, எஸ். பட் நியூரான்ஸ் கண்ட்ரோல் எண்டோக்ரைன் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணும், பட் நாட் வச்சிருக்காங்க, இது வரக்கூடாது. ஏ, நியூரான்ஸ் எண்டோக்ரைன் கண்ட்ரோல் பண்ணும், எண்டோக்ரைன் நர்வ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேவா, consider the following statements. Neural system is better organized in insects due to presence of better organized in insects brain ganglia. Neural is very simple and in low vertebrates. Okay, இன்செக்ட்ஸ்ல ஒன்றும் அவ்வளோ பெட்டர் ஆர்கனைசேஷன் இருக்காது. பிரெயின் கேங்லியா, அதில் வெறும் ஒரு கேங்லியா தான் பிரெயினாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், பிரெயின் இருக்காது. ஸோ பட் வெரி சிம்பிள் நோட்டபிள், திஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா, ஸோ 1 is false, 2 is true, option C. So the following statements are correct regarding electrical synapse. Synapse உடைய டிரான்ஸ்மிஷன் கேட்குறாங்க. ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் நியூரான்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். அதுதான், அதுவும் ஒரு ரீசன் தான். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸில் இந்த சினாப்டிக் கிளஃப்ட் ஆப்சென்ட், சினாப்டிக் கிளஃப்ட்ன்ற ஒரு மேட்டரே இருக்காது.
டைரக்ட் கனெக்ஷன். இந்த மாதிரி சினப்டிக் ஒரு லெஃப்ட் இருக்காம டைரக்ட் கனெக்ஷன் ஆகாது. லெஃப்ட் எடுத்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ திஸ் கரெக்ட். எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஆர் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்வால்வ்டு. Transmission of impulse across electrical synapse is very similar to conduction along a single axon. புரியுதுங்களா? ஒரு ஆக்சான்ல எப்படி சல்லுன்னு வருதோ அதே மாதிரி அதே ஸ்பீட்ல சல்லுன்னு போகும், ஒரு ஸ்ட்ரெயிட் வேர்ல போற மாதிரி. ஓகேங்களா? இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்டர். கண்டிப்பா ஆல்வேஸ் ஃபாஸ்டர் எலக்ட்ரிக் சினாப்ஸ் தேன் கெமிக்கல். கெமிக்கலோட எலக்ட்ரிக்கல கண்டிப்பா ஃபாஸ்டரா இருக்கும். ஓகேவா? பட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் தான் ரேர். நம்ம ஹியூமன்ஸ்ல ரேரா இருக்கும், எதுவுமே அவ்வளவா பார்க்க முடியாது. ஒன்லி கெமிக்கல் சினாப்ஸ் ஆர் ப்ராமினென்ட். ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. 1 2 3 4 5 ஆப்ஷன் டி. Consider the following statement: true or false. The axoplasm inside the axon contains the axoplasm inside the axon contains high concentration of okay. இது வந்து என்ன கண்டிஷன் பாருங்க. நியூரல் சிஸ்டம் ரெஸ்ட், நோ இம்பல்ஸ் இஸ் காண்டக்டிங். இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகல, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஆக்சோபிளாசம் இன்சைட் ஆக்சன் கண்டென்ஸ் ஹை பொட்டாசியம். பொட்டாசியம் அதிகமா இருக்கு. நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஓகே. The axoplasm inside axon contains low concentration of sodium. The fluid outside the axon contains a low concentration of potassium. The fluid outside the axon contains a low concentration of sodium. இது ரெண்டும் லோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். ஓகே, நம்ம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஆக்சோபிளாசம்குள்ள பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கும், சோடியம் லெவல் கம்மியாக இருக்கும் ஆக்சோபிளாசம்ல. அதே மாதிரி இப்போ ஆக்சோபிளாசம்ல சோடியம் லெவல் கம்மியாக இருக்கும். ஹை ஹை பொட்டாசியம், லோ சோடியம் ஆக்சோபிளாசம்ல. அப்போ வெளியே என்னவா இருக்கணும்? ஃப்ளூயிட்ல கண்டிப்பா உள்ள பொட்டாசியம் அதிகமா இருக்கு, வெளியே கண்டிப்பா லோ பொட்டாசியம் இருக்கணும். ஓகேவா? பட் என்னென்ன சொல்லிருக்காங்க? ஃப்ளூயிட் ஆஃப் கண்டென்சேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம். உள்ள வந்து சோடியம் கம்மியா இருக்கு, அப்ப வெளியே சோடியம் அதிகமா இருக்கணும், நாட் லோ. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் ஆப்ஷன் சி. தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ரெஸ்டிங் ஸ்டேட். ரெஸ்டிங் ஸ்டேட்ல என்ன கரெக்ட் கேட்கறாங்க? நியூரான் இஸ் நாட் கண்டக்டிங் எனி இம்பல்ஸ். அதான் ரெஸ்ட் எடுக்குது. ரெஸ்டிங் ஸ்டேட்னா என்ன? இட் இஸ் இன் ரெஸ்ட், நோ எந்த இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ட்ரூ. Plasma membrane is electrically positive outside and negative inside. Okay, the nerve fibers is stimulated and conduct mechanical, or the nerve fiber is stimulated and conduct mechanical impulse conduct பண்ணாது. This is false. Plasma membrane is negative outside and positive inside. So இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெஸ்டிங் ஸ்டேட்ல நம்ம உள்ள வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதா? பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால இன்னர் சைட்ல இட் வில் பி லைக், ஓகேவா, இட் இஸ் இன்னர் சைட்ல வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல இது இருக்குன்னா இது நெகட்டிவ் இன்சைட், பாசிட்டிவ் அவுட் சைட். ஓகே. ஸோ பிளாஸ்மா வந்து எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவ் அவுட் சைட் அண்ட் நெகட்டிவ் இன்சைட். ஓகேவா? தீஸ் ஆர் ட்ரூ. 1 and 2 ஆப்ஷன் டி. Again, statement question correct about cortex of cerebellum. Cerebrum. Cortex of cerebrum பத்தி கரெக்டா கேக்குறாங்க. It can cortex. Okay, it consists of gray matter. It consists of gray matter. It shows prominent folds. It consists of white matter. It contains motor areas, sensory area, sensory areas. Okay. 1 2 and 4. ஓகே. கார்டெக்ஸ்ல கிரே மேட்டர் இருக்கும், பட் கோர்ல ஒயிட் மேட்டர் இருக்கும். நம்மளுக்கு புரியுதுங்களா? கார்டெக்ஸ் கிரே மேட்டர் இருக்கும். நோ, ஆக்சுவலி கார்டெக்ஸ்ல சாரி கார்டெக்ஸ்ல வந்து ஒயிட் மேட்டர் இருக்கும், கோர்ல கிரே மேட்டர் இருக்கும் செரிப்ரல் இன்சைட் திங்ல. ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ட்ரூ. கார்டெக்ஸ் அவுட்டர் ஏரியாஸ்ல ஒயிட் மேட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 1 ஓகே. சாரி ஸ்பைனல் கார்ட்ல தான் இருக்கும். சாரி ஃபார் ஐ கிளியர் யூ. ஓகேவா? கண்டிப்பா வந்து ப்ராமினன்ட் ஃப்ளோஸ் இருக்கும். அண்ட் தென் அசோசியேஷன், சென்சரி மோட்டர் அசோசியேஷன் எல்லாமே இருக்கும். கார்டெக்ஸ் இருக்காங்க. ஸோ கார்டெக்ஸ்ல கிரே மேட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? கிரே மேட்டர் இருக்கும், சாரி ஒயிட் மேட்டர் இல்லை. கார்டெக்ஸ்ல கிரே மேட்டர் இருக்கும். ஸோ 1 2 and 4 1 2 and 4 ஆப்ஷன் சி. So the following statements are correct about the midbrain. Midbrain பொறுத்து கரெக்ட் கேட்டிருக்காங்க. Located between the thalamus and hypothalamus, possesses a central canal named cerebral aqueduct pass through the thing. And then dorsal partல 4 lobes. அதுக்கு பேர் என்ன கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ல சொல்லி கொடுத்துருக்கோம்ல, வாட் இஸ் தட் நேம்? இட் இஸ் கால்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. ஓகேவா? கார்போரா குவாட்ரிஜெமினா. ஓகேவா? ஸோ திஸ் பிரசன்ட் பிட்வீன் தலாமஸ் அண்ட் ஹைபோதலாமஸ். தலாமஸ் ஹைபோதலாமஸ் கொஞ்சம் மேலே இடத்துல இருக்குங்களா?
ஓகே. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி. The following is false about hindbrain. Hindbrainல என்னென்ன இருக்கும்? hindbrainல cracks like cerebellum, pons, medulla oblongata. 3 hindbrainல வரும். Pons, a part of it consists of fiber tracts that interconnects different regions of brain. அந்த ponsல தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி different regions of brain interconnect பண்றது pons. Okay, this is the correct statement. The cerebellum, it is a part of it. It is very convoluted in surfaces. It's very convoluted. ஒரு மாதிரி convolutions நிறைய convoluted-ஆ இருக்கும். Accumulate many neurons. மெடுல்லா இஸ் கனெக்டட் டு ஸ்பைனல் கார்ட். செரிபெல்லம், பான்ஸ், மெடுல்லா இருந்து கீழே ஸ்பைனல் கார்ட் கண்டினியூ ஆகும். ஓகேவா? த ஹைம்பெண்ட் இஸ் நோன் ஃபார் ரெகுலர் எக்ஸைட்மெண்ட், பிளஷர், ரேக் அண்ட் ஃபியர். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸைட்மெண்ட், பிளஷர் எல்லாமே வேற இதில் வரும். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாமே கரெக்ட். பான்ஸ், செரிபெல்லம், மெடுல்லா கரெக்ட். ஆப்ஷன்ஸ் பி இஸ் ஃபால்ஸ். த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன். ஓகே. ஸ்டிமுலஸ் இஸ் அப்ளைட் அந்த என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிமுலஸ் தேவை. ஒரு நர்வ் இது வந்து இது டீபோலரைஸ் ஆகணும் அப்படின்னா வேண்டிய ஸ்டிமுலஸ் வந்த உடனே சோடியம் வில் என்டர். நான் சொன்னேன்னா சோடியம் என்டர் உடனே கூட என்ன வரணும்? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வில் என்டர். ஓகேவா? ஸ்டிமுலஸ் வரணும். இன்க்ரீஸ் இன் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் சோடியம், பெர்மிட்டிவிட்டி உள்ள சோடியம் உள்ள வரும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து பொட்டாசியம் உள்ள வர ஆரம்பிக்கும். பொட்டாசியம் உள்ள வந்து சோடியம் வெளியே போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் வில் கம்மிங். ஓகேவா? ரீசோர்ஷன் பண்ணுறது ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் திருப்பி வந்துடும். இதுதான் டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் ஆகும் ஸ்டெப்ஸ். ஸ்டிமுலஸ், சோடியம் உள்ள வரும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல். திருப்பி சோடியம் உள்ள வந்து வெளியே போயிடும், பொட்டாசியம் உள்ள வர ஆரம்பிக்கும், ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். அவ்வளோதான். ஓகேங்களா? only ஆர்டர் இருக்கு ABCDE ஆப்ஷன். இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் இஸ் ஃபார்ம் பை. ஓகே. ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ இட் இஸ் ஃபார்ம் பை என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ரிசெப்டார், ஸ்பைனல் கார்டு அண்ட் மசில்ஸ் போகிறது அதுதான். ஓகே. நம்மளுக்கு இப்போ ஒரு சென்சிங்க்கு ஒரு ரெசெப்டார் தேவை. அங்கிருந்து வில் பி கீப்பிங் ஸ்பைனல் கார்ட். இங்கிருந்து ஒரு அஃபரண்ட் நியூரான் போகும். ஓகேங்களா? அஃபரண்ட் நியூரான். அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு மசில். ஓகே. மசிலில் வி கெட் அன் ரெஃபரண்ட். ரிசெப்டார் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு அஃபரண்ட். அங்கே எஃபரண்ட் மூலம் மசிலுக்கு வரும். திஸ் இஸ் ஆர்க். ஓகேவா? ஸோ ரெசெப்டார், ஸ்பைனல் கார்டு சென்டர், மசில் அங்கே மசிலுக்கு வரும். ஆப்ஷன் சி. மேட்ச் ஃபாலோயிங் அஃபரண்ட் ஃபைபர்ஸ். அஃபரண்ட்னா டுவர்ட்ஸ், நாட் அவே. ஓகேவா? அஃபரண்ட்னா கேரி இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் தி சிஎன்எஸ்க்கு எடுத்துட்டு போகிறது அஃபரண்ட் ஃபைபர்ஸ். திஸ் இஸ் ஏ. somatic nervous system. Somaticனா it is voluntary control. Voluntary because autonomous, automatic, involuntary. This is B. Autonomic nervous system, involuntary. This is C. Efferent fibers. Efferentனா an exit, CNS exit ஆகுது. You carry impulse away from the CNS. Okay, from CNS. This should be D. So A4B3. A4B3 option C. Okay, C1 D2. Okay. Association reason, a person would not be able to perceive hot or cold sensation if afferent fibers of penis are degenerated in him. Yes, இப்போ ஒரு அஃபரண்ட் இது வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அஃபரண்ட்னா இப்போ நம்ம ஒரு தொடரும், அது வந்து சூடா இருக்கு, கோல்டா இருக்கு அப்படின்றது அஃபரண்ட் மூலமா தான் ஸ்பைனல் கார்டு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அந்த பெர்செப்ஷனே அவனுக்கு இருக்காது. ஏன்னா அங்கே அஃபரண்ட் நம்ம அது ஹாட் கோல்டு அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு சொல்லக்கூடியதே இந்த அஃபரண்ட் தான். அந்த ஒரு வழியிலே தடை, அந்த ஒரு வழியே இல்லை, போக முடியாது பிரெயினுக்கு. அப்போ நம்மளுக்கு ஹார்ட் கோல்டு அந்த பெர்செப்ஷன் இருக்காது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஆல் அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் மோட்டார் நர்வ்ஸ். நோ, இட்ஸ் ரிலேட்டட் டு சென்சஸ். ஹார்ட் கோல்டு ஒரு சென்ஸ் தானே, மோட்டார் நர்வ்ஸ் கிடையாது. திஸ் இஸ் ராங். ஓகேவா? எல்லாமே ஒரு சென்சரி நர்வ்ஸ். நம்ம சென்ஸ் பண்றதுக்கு நம்ம அஃபரண்ட் நர்வ்ஸ் தேவை. அது இல்லைன்னா நம்ம ஹார்ட் கோல்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சாரி, ஆப்ஷன்ஸ் கரெக்ட். இது என்னன்னா ஏ இஸ் ட்ரூ பட் R is false. Okay, it's on the option. It should be under C. Sorry. Okay. Another assessment question. Autonomic nervous system is controlled voluntarily by humans. Yes, autonomic nervous system involuntary. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. autonomous automatic. அதான் involuntary பண்றது. So நம்ம வால்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. All the muscular activities are inhibited by sympathetic nervous system. All the muscular activities inhibited by sympathetic nervous system. Yes, sympathetic nervous system. சிம்பத்தட்டிக் எது கீழே வரும்? ஆட்டோனமஸ் கீழே வரும். ஆட்டோனமஸ் சிம்பத்தட்டிக் என்ன ஆகும்னாக்கா, இந்த நம்ம எமர்ஜென்சி டைம்ல நம்ம வந்து சைலண்டா ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பட் மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா,
மஸ்குலர்னா மெயின்லி ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே வந்து இன்ஹிபிட்டடா இருக்கும், இல்ல கான்ட்ராக்டடா இருக்கும், எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அந்த எல்லாமே மசில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இது இல்லாம இருக்கும் சிம்பத்தட்டிக்ல, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஏ இஸ் ஃபால்ஸ், ஆல் இஸ் ட்ரூ, ஆப்ஷன் டி. மிசல் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ் ஆஃப் மிசல் பாடிஸ்னா என்னது? இட் இஸ் ஓகேவா? தேர் பர்சன்ட் இது செல் பாடிஸ். செல் பாடிஸ்ல அங்கங்க ஒரு டாட் டாட்டா இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா? டென்ட்ரைட்ஸ்லயும் இருக்கும் அந்த மிசல் பாடிஸ், ஓகேங்களா? செல் பாடிஸ்ல டென்ட்ரைட்ஸ்லயுமே இருக்கும். they are composed of nothing but three ribosomes and RER, ஓகேங்களா? அவ்வளவுதான். சரி, நியூரானும் செல் தானே, அதுலயும் ரைபோசோம்ஸ் ஆர்ஆர்லாம் இருக்கும். நிசல் கிரானியஸ் செல் பாடிஸ் ரெண்டுமே சேர்த்து த்ரீ ரைபோசோம்ஸ் ஆர்ஆர் சேர்த்து நிசல் பாடின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. ஓகே, தட்ஸ் இட். மெயின் திங்ஸ் சொன்ன மாதிரி நீங்க இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறது மெயினா நீங்க அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நர்வ் இம்பல்ஸ் ஜென்ரேஷன் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது ஒரு வாட்டி எந்தெந்த மேட்டர் உள்ள வருது வெளியே போகுதுன்னு பார்த்துக்கோங்க. சோடியம் உள்ள வந்தா டீபோலரைசேஷன், பொட்டாசியம் வெளியே போகும். ஃப்ரீ சோடியம் மீன் 2 பொட்டாசியம் அவுட். அதே மாதிரி பொட்டாசியம் இப்போ வெளியே போன பொட்டாசியம் உள்ள வரும். பொட்டாசியம் உள்ள வந்தா ரீபோலரைசேஷன் ரெஸ்டிங். திருப்பி பொட்டாசியம் 2 பொட்டாசியம் மீன் 3 சோடியம் அவுட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் உள்ள வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரும், பொட்டாசியம் உள்ள வந்தா ரெஸ்டிங் பண்ணி பொட்டன்ஷியல் வரும். அவ்வளவுதான். அது சினாப்ஸ் கிளியரா இருங்க. சினாப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து பிரெயின் பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷனு, இவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி வில் பி கெமிக்கல் காம்படிஷன் சாப்டர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.